திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரையாட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கூர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் தொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையான் திருமரபு நீடூடு தலைக நீடூழி தலைக மாதோ. திருச்சிட்டம்பலம். படிச்சு பார்த்துட்டு தலைக மதோ. நாங்கள் சைவசித்த திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் இன்றைக்கு 3வது பகுதியாக படிக்க போறோம். பிள்ளையண்டி வாசிக்கும். தொடர்ந்து ஆன்மா ஆன்மா எத்தனை எத்தனை சார்ந்தான், எதனை சார்ந்தான், எதனை சார்ந்தான், அதன் அதன் சுவாபமே தன் சுவாபமாய் அதுவாய் நிற்பன் என்றும் இங்கெனம் ஆகலான் சிவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்புடி சிவன் குணங்கள் ஆகிய எண் குணங்களும் தன் தன்மையை கொண்டு சிவனேயாய் நிற்பன். இதுவே சிவத்துவத்தை தத்துவத்திலே சிவத்துவத்தை பெறுதல் என்றும் இதற்கு மேல் அறியற்பாலான ஒரு நூலிலும் இல்லை. முக்காலும் சத்தியம். சத்தியம் பண்றாரு. அதனால இதோட முடிச்சிருக்கல நாங்க கீழாவணிக்கையில பரவாயில்ல ஒரு தலையங்கம் வருது என்று அருளை செய்துள்ளார்கள். வழிபாட்டில் முடிந்த பயன் முத்தியே அன்றி வேறில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி முத்தி எத்தேகது என்பதை குறித்து சற்று சிந்திக்கலாம். முத்தி இயல்பு. வீடு வேறு எனப்படும் முத்தி நிலையில் ஆன்மா சிவபெருமானோடு ஒன்றாக கலந்தாலும் அப்போது பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அந்நிலையிலும் ஆன்மா உண்டு என்று கொள்வதே சைவ சித்தாந்த கொள்கை. கடவுள்கிட்ட போய் நடிவுள்ள பேரானந்தம் எனக்கு விளங்கு உங்களுக்கு போன அப்புறம் தெரியும். அந்நிலையில் சிவம் வேறு ஆன்மா வேறு என்ற நிலை இல்லை. இரண்டும் இரண்டரை கலந்து நிற்கும். இரண்டும் இருக்கும். ஆனால் இரண்டு என எண்ணும்படி இல்லாமல் ஒன்று என எண்ணும்படி இருக்கும். இவ்வுண்மை இரண்டும் மற்ற நிலை எதுவெனில் ஆதித்தன் அதன் ஒளிக்குற்றம் ஆதித்தன் அந்தன் ஒளிக்குற்றமரன் என்றது போல் கொள் என்று உண்மை விளக்கம் தெளிவுறுத்துகிறது. அந்தன் ஒளிக்குற்றம் அரண் என்றது என்றதால் ஆன்மா ஆணவமல மறைப்பு நீங்க பெற்று யான் எனது என்ற இருவகை பற்றும் அற்று சிவப்பற்று ஒன்றினை மட்டுமே கொண்டு சிவப்பேற்றில் நிற்கிறது என்பது புறப்படும். மேலேடு முத்தி நிலையில் ஆன்மா சிவானுபவத்தை அனுபவித்துக் கொண்டு மட்டும் நிற்குமே அன்றி சிவனுக்குரிய ஐந்தொழிலாற்றும் திறனை பெற்றிருக்காது. இவ்வுண்மையை உம்பர் பிரான் உற்பத்தியாதிகளுக்கு உரியன் உயிர்தானம் சிவானுபவம் ஒன்றுக்கும் உரித்தே என்று சிவஞான சித்தியார் தெளிவுறுத்துகின்றது. சைவ சித்தாந்தம் இத்தகைய ஒரு தெளிவான கொள்கையை அறுதியிட்டு உறுதி வர கூறுவதற்கு காரணம் மாணிக்க வாசக பெருந்தகை திருவாசகத்தில் இக்கொள்கையை தெளிவுபட அருளி செய்திருப்பதே ஆகும். அவ்வருட்கொடை வருமாறு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவி. அத்தன் வருது. இறைவனத்தான் அத்தன். அது முதல் சொன்னது ராணியக்கா வேற, இது வேற. இவர் குறிக்கிறது சிவபெருமானத்தான். இந்த இரண்டு மற்ற நிலை எனில் ஆதித்தன் அந்தன் வெளிக்கிட்ட மரணம் அது வேற கொஞ்சம், இது வேற. ஏன் அதை உண்டாக்கி கதைக்கிறீங்க? இது அத்தன்ன்றது இவர் சிவபெருமானத்தான் சொல்றேன்.
அத்தன் ம், எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவை. ம், இப்பாடற் பகுதிக்கு பொருள் வருமாறு என் உள்ளத்தில் சிவபெருமான் பேரொளியை நிறைவித்து ம், அதன் பயனாக ஆணவலம் பற்று முழுவதை நான் விடும்படியாக செய்து மரப்பற்று நீக்கியதன் பயனாக சிவமாம் தன்மையை அடியேன் அடையும்படியாக செய்தும் ம். அத்தன்மையை அடைய அடியேனை பின்னும் தனது அடிமையாக வைத்து ஆண்டு பேரின்ப பேற்றினை அருளிச் செய்த என் ஆண்டான் ஆகிய சிவபெருமான் அத்தனண்டா அப்பாவைத்தான் அத்தன் என்று சொல்றது. அத்தன்ன்றது அவர் அப்பா. அந்தனண்டா அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், முடிவில்லாதவர். ம், ம், அடியும்படியாக செய்து அடையும்படியாக செய்து அத்தன்மையை அடைந்த அடியேனை ம், பின்னும் தனது அடிமையாக வைத்து ஆண்டு பேரின்ப பேற்றினை அருளிச் செய்து என் ஆண்டான் ஆகிய சிவபெருமான் எனக்கு அருள் செய்திருப்பதை போல வேறு யார் பெறவல்லார் என்று வியப்புறுகின்ற ம். பெருந்தகை. பெருந்தகை. ம், பெருந்தகை என்ற இவர்தான் இந்த மாணிக்கவாசர். ம், சிவமாகி இணையாண்ட என்று மாணிக்கவாச பெருந்தகை திருவாய் மிளந்து அறிவிப்பதால் முத்தியிலும் சிவபெருமான் ஆன்மாக்களை ஆள்கின்றான் என்பது தெளிவாகிறது. ம், முத்தி நிலையிலும் சிவபெருமானால் ஆளப்படுதலால் ஆளப்படும் ஆன்மாக்கள் என்றும் அவனுக்கு அடிமை என்பது தானே போதருமண்டா நீங்க சொன்ன மாதிரி போதந்தான். திருவாசகத்தில் அடிமை என்ற சொல் 97 இடங்களில் இடம்பெறுகிறது. ஆண்டான் என்ற சொல் 81 இடங்களில் வருகிறது. நாங்களும் இங்க அதுல பார்த்தோம், படிச்சு கொண்டு போற முடியும். கண்டிப்பாக்கும். மணிவாசக பெருந்தகை நீங்க 2 படிச்சிட்டீங்க. ராணி அக்கா படிக்காட்டு அந்த மணிவாசக. சிவசுவாமி நாட்டி சுந்தரம் முதுகொள்ளை அத்துப்படி எல்லாம் படிவா சொல்லி மணிவாசக பெருந்தகை இணையாண்ட என்று முத்தி நிலையில் தமது அனுபவத்தை கூறி அருள்வதால் ஆன்மாக்கள் பெத்தம் முத்தி இரண்டிலும் சிவனுக்கு அடிமையே என்பது தெளிவாக உணரப்படும். பெத்த நிலை தானே பெத்த நிலையோ 36 தத்துவங்களை பெற்றிருக்கிற நிலைதான் பெத்த நிலை. பிறந்த உடனே இருக்கிற நிலை, அதுதான் பெத்த நிலை என்று. எல்லாம் நீங்க என்னதான் முத்தி. சிவம் ஆக்கி இணையாண்ட என்னும் சொற்றொடர் ஆட்சி புரிதோர் இடத்திலும் வருகிறது. அப்பகுதி வருமாறு சிந்தனை தெளிவாக்கி சிவமாக்கி இணையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே. சிவமாக்கி என்னும் தொடர் மற்றொரு இடத்தில் வருகிறது. அப்பகுதி வருமாறு சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். சிவமாதல் என்பது ஆன்மா முத்தியில் சிவமயம் ஆவதையே குறிக்கும். சிவமாதல் வேறு, சிவமாய் இருத்தல் வேறு. சிவமாதல் வேறு, சிவமாய் இருத்தல் வேறு. சைவ சித்தாந்தத்தில் முத்தி நிலையில் ஆன்மா சிவமாம் தன்மை பெற்று சிவனுக்கு அடிமையாகவே இருக்கிறது என்பது கருத்தில் இருத்தி வைக்கப்பட வேண்டும். அப்ப இந்த முத்தி சிவமாம் தன்மை என்றது இந்த ஆன்மா இந்த எல்லாத்தையும் உணர்ந்து சிவம் என்ற தன்மையை பெற்று. ஆனா அங்க அதுக்கு படைத்தல் இந்த 5 தொழில்கள் செய்யறதுக்கு உரிமை இல்லை. ஆனா சிவமா போல வந்துடும், அந்த அளவு நிலைக்கு வந்துடும். ஆனா ஆன்மா சிவமாம் ஆனா சிவத்தை போல சிவன் அல்ல. இத படிங்க. சைவ சித்தாந்த நோக்கில் திருவாசக தலைப்புகள். தோற்றுவாய். திருவாசகத்தில் 51 தலைப்புகள் உள்ளன. அவற்றுள் முதல் 4 அகவல்கள். 5வது தலைப்பில் கீழ் திருச்சதகம் உள்ளது. திருச்சதகத்தில் 10 உள் தலைப்புகள் உள்ளன. எஞ்சியுள்ள 45 தலைப்புகளிலும் ஒவ்வொரு உள் தலைப்புகள் உள்ளன. பாத்தீங்களா, தலைப்புகள் தான் கதைக்கணும், பதிகம் என்று கதைக்க கூடாது. எங்களுக்கு வேலும் கமலநாதன் அவரும் சொல்லி தந்தவர். தலைப்புகள் தான் கதைக்கணும். அந்த 51 பதிகங்கள் என்று சொல்லுவார். தேவாரத்துக்கு தான் பதியம், திருவாசகத்துக்கு தலைப்புகள் பகுதிகள் இப்படித்தான் கதைக்கவன்.
அப்ப இப்ப எஞ்சியுள்ள என்னை பத்து யாரும் எத்தனையாவது பாட்டு படிக்கிறீங்களன்னு கேட்டா என்னை பத்து என்ற தலைப்பில 6வது பாட்டு படிக்கிறோம் அப்படித்தான் சொல்ல வரும். அதிகாரம் சொல்லக்கூடாது. இந்த தலைப்புகளும் உள் தலைப்புகளும் அவற்றின் கீழ் உள்ள திருவாசக பாடல்களின் கருப்பொருளை உள்ளடக்கி உள்ளனவாக அமைந்துள்ளன. எனவே இத்தலைப்புகளுக்கும் உள் தலைப்புகளுக்கும் சைவ சித்தாந்த நோக்கில் நுண்பொருள்களை சிந்திப்பது பயனுடையதாயிருக்கும். பண்டிதமணி மூனா கதிரேச செட்டியார் அவர்கள் அவ்வப்பதிகத்தின் திரண்ட கருத்துக்களையும் கூர்ந்து ஆய்ந்து பண்டப்பெரியார் ஒருவர் இவ்வகை தலைப்பு குறிப்பிட்டுள்ளார் என்று நமது திருச்சதக முறையில் பக்கம் 2 கூறுகிறார்கள். எனவே இத்தலைப்புகள் யாரால் செய்யப்பட்டன என்பது துல்லியமாக அறிவதற்கு இல்லை. ஆயினும் ஒவ்வொரு தலைப்பும் வருதில்லை திருச்சதகத்தில். ஆயினும் இவை பன்னெடுங்காலமாக திருச்சதகத்தில் இடம் பெற்றுள்ளன. ஆதலின் இவற்றுக்கு பொருள் விளக்கம் காண்பது பெரும் பயனை விளைக்கும் என்பதை கூற தேவையில்லை. சிவபுராணம் சிவனது அனாதி முறைமையான பழமை இஃது இரு மொழிகளால் ஆகிய ஓர் சொற்றொடர். சிவம் என்னும் தமிழ் சொல், புராணம் என்னும் வடமொழி சொல். சிவம் தமிழ் சொல், புராணம் வடமொழி. வடமொழி சொல்லோடு புணர்ந்து வடமொழி இலக்கண முடிவாக சிவபுராணம் என்றாயிற்று. புராணம் என்பது பழமையை குறிக்கும். இப்பழமை காலத்துக்கு அப்பாற்பட்டது. எனவே அனாதி முறைமையான பழமை எனப்பட்டது. அனாதி முறைமை என்பது தொடக்கமில் காலந்தொட்டு சேருமான் உயிர்களை உயிக்கும் பொருட்டு பேரருள் கொண்டு அந்தொழில் ஆற்றி வருவதை குறிக்கும் அனாதி முறை. சிவபுராணத்தில் புல்லாகி பூடாய் என்று வரும் அடிகள் உயிர்கள் பல்வேறு பிறவிகள் எடுக்கும் என்பதை வெளிப்படுத்துகின்றன. வழிபாட்டின் போது இதனை பாராயணம் செய்வது மரபாக இருந்து வருகிறது. கீர்த்தி திருவகவல்ல சிவனது திருவருட்புகழ்ச்சி முறை நான் படிக்கிறேன். கீர்த்தி திருவகவல் சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை திரு கீர்த்தி அகவல் என்னும் 3 சொற்களால் ஆகிய ஒரு சொற்றொடர். ஒலி இனிமையாக கீர்த்தி திருவகவல் என்று அமைக்கப்பட்டுள்ளது. கீர்த்தி என்பது சிவபெருமான் உயிர்கள் உய்யும் பொருட்டு இடையறாது நிகழ்த்தி வரும் அருட்செயல்களை புகழ்ந்து பாடுதலை குறிக்கும். அதனால ஒன்றுமே தெரியாம படிச்சோன்றிருக்கிறோம் பாருங்க. கீர்த்தி என்ற திரு என்பது தெய்வத்தன்மையை குறிக்கும். அப்ப அகவல் என்பது 4 வகைப்பாக்களில் ஒன்று. இது நிலைமண்டல ஆசிரியப்பா தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒவ்வொரு அடியும் 4 சீர்களோடு நடப்பது. அப்ப இந்த கீர்த்தி திருவகவல்ல நிலை மண்டல ஆசிரியப்பா என்ற தலையங்கத்துல படிக்கிறோம். அப்ப அந்த 4 வகைப்பாக்கள் இருக்கு. ஆசிரியப்பா, வெண்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, பஞ்சிப்பாண்டு 4 பாக்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த நிலைமண்டல ஆசிரியப்பா. அந்த நிலைமண்டல ஆசிரியப்பாண்டா எப்படி என்றா இந்த தொடக்கத்துல இருந்து முடியும் வரை ஒவ்வொரு அடியும் 4 சீர்கள். இப்ப 4 சீர்கள் அண்டா இதுதான் ஒரு அடி அண்டா. இப்ப அகவல் என்பது 4 வகைப்பாக்களில் ஒன்றண்டா. இந்த அகவல் ஒரு சீர், என்பது ஒரு சீர், இந்த 4 பை ஒரு சீர், இந்த பாக்கள் அது ஒரு சீர். அப்ப இப்படித்தான் கீர்த்தி திருவகவல் இருக்கும். அப்ப கீர்த்தி என்றது சிவபெருமான் உயிர்கள் உய்யும் பொருட்டு அவர் இடையறாது நிகழ்த்தி வரும் அருட்செயல்களைத்தான் புகழ்ந்து பாடுறோம். அப்ப திரு என்பது தெய்வத்தன்மை, அகவல் என்பது இந்த இதற்சொல். அப்ப திருவருட்புகழ்ச்சி என்பது அருளாற்றலை கொண்டு சிவபெருமான் உயிர்களுக்காக எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறான் என்பதை புகழ்ந்து. அப்ப திரு அருட்புகழ்ச்சி என்றதுதான் இந்த கீர்த்தி திருவகவல். அதுக்கு நல்ல தமிழ். அப்ப புறமை என்பது சைவ சித்தாந்த மரபுக்கு ஏற்ப அப்புகழுரைகள் முறைப்படுத்தப்பட்டு அமைந்துள்ளமையை குறிக்கும். இதில் பல சைவ சித்தாந்த நுட்பங்கள் காணப்படுகின்றன. இதுவும் பாராயணத்துக்கு
திரு அண்ட பகுதி. கமலா தீட்டு தெரிய அகவல் என்றா என்ன? புகழ்ச்சி. இறைவனை புகழ்ந்து பாடு. ம். இறைவனை புகழ்வது. திரு அண்டா தெய்வத்தன்மை, கீர்த்தி அண்டா புகழ், அவற்ற கீர்த்திய அவற்ற புகழை, அகவல் அண்டா இது புகழ்ந்து பாடுவது. திருவருட்புகழ்ச்சி. ஓகே. திரு அண்ட பகுதி சிவனது தூய சூமுக்குமத்தை வியந்தது. இது இப்ப கீர்த்தி தகவல் திருவருட் இத சொல்லி இருக்கு. என்ன? அவருடைய சிவனது திருவருட் புகழ்ச்சி முறைமை, திருவருட் புகழ்ச்சி முகமை. இந்த அளவு அடுத்ததாவார திரு அண்ட பகுதி சிவனது தூய சூக்குமத்தை வியந்தது. அண்டப்பகுதி என்பது அண்டத்தினது பகுதி என விரியும். அண்டம் என்பது பல உலகங்கள் புவனங்கள் அடங்கிய அனைத்து கோலங்களை கொண்ட ஒரு பெருங்கோளத்தை குறிக்கும். பகுதி என்பது பகுக்கப்பட்ட பல பிரிவுகளை குறிக்கும். தூலம் கண்ணால் காணும் பெரியனவும் சிறியனவுமான பொருள்களாகும். சூக்குமம் கண்ணால் காண முடியாத சிறியனவும் பெரியனவுமான பொருள்களாகும். உயிர்கள் உய்யும் பொருட்டு சிவபெருமான் படைத்தருளி உள்ள எண்ணற்ற பல பொருள்களின் அமைப்பை வியந்து பாராட்டுகிறது இப்போது. என்ன? உயிர்கள் உயிரும் பொருட்டு சேருமான் படைத்தருளி எண்ணற்ற பல பொருள்களின் அமைப்பை வியந்து சேருமானின் பெருமை குறித்து விரிவாக இப்போதில் கூறப்பட்டுள்ளது. அப்ப திருவண்ட பகுதியும் விளங்கிட்டு, 4வது போற்றி திரு அகவல் என்ற சகத்தின் உற்பத்தி. இந்த அகவலில் போற்றி போற்றி என்று வணக்கத்தை குறிக்கும் சொல் மிகுதியாக வருவதால் இது போற்றி திரு அகவல் எனப்படுகிறது. இந்த உலகத்தில் உயிர்கள் எவ்வாறு உடம்புகளோடு தோன்றுகின்றன என்பது இதில் பலவாறாக பேசப்படுவதால் இது சகத்தின் உற்பத்தி எனப்பட்டது. திருச்சதகம் இதையும் படிச்சு கொடுத்தார். பக்தி வைராக்கிய விசித்திரம். சதகம் என்ற வடமொழி சொல் 100, சதகம் என்றா 100 என்று பொருள்படும். திருச்சதகம் என்பது அருவிளங்கு. அதான் அந்த 100 சதகம் அடிக்கிறேன்னு சொல்றேன், சதம் அடிக்கிறேன். 100 பாட்டு இதுல இருக்குது விளங்கும். 100 பாடல்களை கொண்ட பிரபந்தத்தை குறிக்கும். சதகம் 96 வகை பிரபந்தங்களுள் ஒன்று. இந்த பிரபந்தங்கள் 96, அதிலே ஒன்றுதான் இந்த திருச்சதகம். பக்தி சக வைராக்கியம் விசித்திரம் என்னும் 3 வடமொழி சொற்களின் கூட்டு தொடர் பக்தி வைராக்கிய விசித்திரம் ஆகும். பக்தி என்பது சிவபெருமானிடத்து மக்கள் வைக்கும் பேரன்பை குறிக்கும். வைராக்கியம் என்பது நிலையில்லாத உலக வாழ்க்கையில் பற்றின்மையால் ஏற்படும் வெறுப்பை குறிக்கும். விசித்திரம் என்பது மக்கள் சிவபெருமானிடத்து கொள்ளும் அன்பு காரணமாக அவர்களிடம் விளங்குகின்ற பல வகை அருட்குணங்களை குறிக்கும். ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற சொடருக்கு பக்குவப்பட்ட அடியார்களால் சிவபெருமானிடத்து வைக்கப்பட்டுள்ள மெய்யன்பு காரணமாக அவர்களுக்கு உலக இன்பங்களில் உண்டாம் வெறுப்பு பற்றி அவ்வடியவரிடம் விளங்குகின்ற பல வகையான அருட்குணங்கள் என்பது பொருளாகும். அருட்குணத்தை அருள் அனுபவம் என்று கூறுவர். இந்த அருட்குணங்கள் மெய்யுணர்தல் முதல் ஆனந்த தீதம் ஈறாக 10 வகைகளில் திருச்சதகம் என்னும் தலைப்பின் கீழ் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது அருட்குணமாகிய மெய்யுணர்தல் பற்றி காண்போம். அண்டிபடிங்க. மெய்யுணர்தல் என்னும் தமிழ் சொற்றொடர் மெய்யை உணர்த்தல் என விரியும். மெய் என்பது மெய்ப்பொருள்கள் ஆகிய இறை, உயிர், தலை என்னும் முப்பொருள்களுள் இறைவன் ஒருவனே பற்றல் ஆவதோர் பற்றில்லா பரம்பொருளாகலின் அப்பரம்பொருள் ஆகிய சிவபெருமானை குறிக்கும். உணர்தல் என்பது அழுந்தி அறிதல் ஆகிய உயிர்களின் பேரின்ப அனுபவத்தை குறிக்கும். இன்னும் பசுகாரணங்கள் எல்லாம் பதிகாரணமாக மாறப்பெற்ற ஒருவரது உள்ளத்தின் கண் சிவபரம் பொருளை அழித்தி அறியும் பேரின்ப அனுபவத்தன்மையை உணர்த்தும் என்றலுமாம். சீவன் முத்தர் நிலை அடைந்த அடியார்களுக்கு ஒரே வழி என்றதான் ஒரே வழி பிராரத்த வினையாகிய மடவாசனை தாக்கும் பொழுது மெய்யுணர்வில் இருந்து நழுவாமல் நிலைபெறுவதற்கு வேண்டப்படும் வழிகளை பெருந்தகை தலைப்பின் கீழ் வரும் பாடல்களில் கூறியிருக்கிறார். அந்த
அங்க இங்க அங்க இங்க அனாதபடிக்கு ஒரே நிறையா போறதுக்கான வழியை கூறுவான். விநாயக மாததாக்கும் பொழுது மெய்யுணர்வில் இருந்து நழுவாமை நிலை பெற்றதற்கு வேண்டப்படும் வழிகளை பெருந்தகை இத்தலப்பின் கீழ் வரும் பாடல்கள் கூறுகின்றார். அவர்களுக்கு கூறும் அறிவுரைகளை தம்மேல் ஏற்றி அடிகள் அருளி இருப்பது அவர்களது விருந்தகமே காட்டுவது. வீடு வேற்றில் அவாவுடைய நம்முன்னோர்கள் இப்பாடல்களில் உள்ள வாசகங்கள் அறிவுறுக்கும் அருளுரைகளை அமைந்துள்ளன. முன்னோர்க்கும் இப்பாடலில் உள்ள வாசகங்கள் நம்மனோர்க்கும் அன்றி வீடு வேற்றில் அவாவுடைய எங்களை சகலர்களுக்கும் இப்பாடல் உள்ள வாசகங்கள் அறிவுறுக்கும் அருளுரையாக அமைந்துள்ளன. திருச்சதகத்தின் முதற் பாட்டில் மெய்தான் அரும்பி எனத் தொடங்கி 100வது பாடலில் மெய்யர் மெய்யனே என்று நிறைவு செய்தருளியுள்ளார். இப்பாடல்கள் அந்தாதி முறையில் கடைசி வரை முதல் பாட்டுல தொடங்கும். அந்தாதி முறையில் அமைந்திருக்கிறது. இல்ல அந்த 100வது பாட்டில முதலாவது பாட்டின் வரை மெய்தான் அரும்பி பாட்டின் கடைசி வரை மெய்யர் மெய்யனே அறிவுறுத்தல். மேற்குறிப்பிட்டவாறு மெய்யுணர்விலிருந்து பிராதத்துவமர வாசனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு சிவபெருமானுக்கு முறையீடு செய்வதே அறிவுறுத்தல் எனப்படும். அறிவுறுத்தல் வேறு, அறிவுறுத்தல் வேறு, அறிவித்தல் வேறு, அறிவித்தல் வேறு, அறிவுறுத்தல் வேறு. அறிவிக்கிறா முதலே சொல்றது, கம்பல் பண்ற விளக்கமா சொல்றோம். அறிவித்தல் அறிவித்தல்ன்றது இந்த முதல் தெரிவிக்கப்படுத்துறது. அறிவுறுத்தல்ன்றது இந்த அவையில இந்த நிலைதான் செய்ய வேணும் என்று அறிவித்தல் என்பது அறியல் செய்தல் ஆகும். அறிவுறுத்தல் என்பது அறிவு வைத்தல் ஆகும். அதாவது நிலையை எடுத்துரைத்தல். அதுக்குத்தான் இப்ப பெருமான் அறிவுறுத்தல் மாணிக்க வாசகர் எங்களுக்கு ஒரு தலையங்கத்தோட படிச்சிருக்கிறார். ஏனென்றா அந்த எங்களுக்கு அறிவுறுத்தல் என்பது அறிவு எங்களுக்கு புத்தி புகட்டின. அறிவித்தல்ன்றது இன்ஃபார்ம். நான் நாளைக்கு எங்கட வீட்ட ஒரு பூசை இருக்குதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம். அதான் அறிவித்தல். இது அட்வைஸ் புத்தி. சரி, அறிவுறுத்தல் அட்வைஸ் தான். அதிபக்கம் அதை விடுங்க பிள்ளைய. அடுத்த குரல் மீனாட்சி சுந்தரம் புள்ளின சொல்றேன். சுட்டர் ராணியக்கா வாசிங்க. சுட்டறுத்தல் என்பது இது குடம், இது படம் என்று உலகப் பொருள்களை பகுத்து சுட்டியும் கருவிகரணங்களால் அறியும் ஒரு புடை அறிவை ஒளித்தலை குறிக்கும். இது சிவஞான போதத்துல எங்களுக்கு ஒரு பாடமே இருக்கு. இது குடை, அது ஒரு சுட்டி அறிவிக்கிறது, உங்களுக்கு சுட்டி தெரிவிக்கிறது. இதுதான் குடம், இதுதான் பென்சில், இதுதான் பேனு. அதுவும் எதால இந்த கருவிகரணங்களால எதால கண்ணால நாங்கள் பாவிச்சு அதான் அப்ப அங்க சுட்டறுத்தல் என்ற தலைப்பில நாங்கள் ஒரு நாளும் படிச்சு கொண்டிருக்கிறோம். திருச்சதகம் சுட்டறுத்தல் இப்ப என்னன்னு இப்பதான் தெரியுது. இங்கனம் சுட்டி அறிவதால் உலகம் காட்சிப்பட்டு மயக்க அறிவு தோன்றி பிறவிக்கு வித்தாகும். அதன் பயனாக சிவகாட்சி மறைந்து விடும். எனவே சுட்டறியும் அறிவை அறுக்க வேண்டிய விண்ணப்பம் செய்கின்ற ஆத்தும சுத்தி. ஆத்தும சுத்தி என்பது ஆன்மாவினது சுத்தி எனப்படும். இது தத்துவ ரூபம் முதல் சிவபோகம் ஈறாக உள்ள தசகாரியங்களில் 6வது நிலையில் வைத்து சாத்திரங்களில் பேசப்படுகிறது. ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தியாவது ஆன்மா தூய்மையடைதல் ஆகும். தூய்மையடைதல் ஆவது ஆன்மா யான் எனது என்னும் உலகப்பற்றில் அழுந்தாமல் அருள் வயப்பட்டு சிவக்காட்சியில் நிலைத்து நிற்றல். அதுதான் ஆத்ம சுத்தி. கைமாறு கொடுத்தல். பெருமான் திருப்பெருந்துறையில் குருவாக வந்து தமக்கு சிவபோதம் தந்து பேரின்பம்
அளித்து பேருதவியை நினைந்து அவ்வுதவிக்கு கைமாறாக நமது போதத்தை கொடுத்தல், கைமாறு கொடுத்தல். அதுதான் அவர் மாணிக்கவாசகருக்கு அவற்றை இத திருப்பெருந்துறையில குருவாக சிவபோதத்தை கொடுத்தபடிய அந்த பேருதவியை நினைந்து அதுக்கு கைமாறாக தமது சீவபோதம் இந்த ஆன்மபோதத்தை கைமாறு கைவிடுறார். ஆன்மபோதம் அடங்கி அவருக்கு இப்ப என்ன அஞ்ஞானம் கிடைச்சிட்டு அதுக்குத்தான் கையளிக்கிறார். அங்க வேறு ஒண்ணும் கையளிக்கிறது. சிவபெருமான் திருப்பறையும் குருவா தமக்கு சிவபோதம் தமக்கு சிவபோதம் கொடுத்து பேரின்பம் அளித்த பேருதவிய அவர் நினைச்சு அவ்வுதவிக்கு கைமாறாக சிவபோதத்தை கொடுத்தார். சிவபோதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் சிவபோதம் என்று வாசிக்கிறீங்க, பிறகு சிவபோதத்தை கொடுக்கிற அவர் என்ன மாணிக்கவாசகர் என்ன சிவபோதத்தை குடிக்க முடியும்? சிவபோதம் என்றது இந்த ஆன்மபோதம். என்ன ஆன்மபோதம் என்ற என்ன? தற்போதம். என்னத்தால தற்போதம் வருது? ஆணவத்தால தற்போதம் வந்தது. அந்த சிவபோதத்தை கைவிடுற. சீவன் என்றா என்ன? ஆன்மா. ஆன்மா அப்படி ஜோசிங்க. சீவண்டா ஆன்மா. அந்த ஆன்மபோதம் என்றா தற்போதம். சீவபோதம், ஆன்மபோதம், தற்போதம் எல்லாம் ஒரே கருத்து. தற்போதம் ஏன் வருது? ஆணவம் இருந்தா தற்போதம் வரும். அப்ப ஆணவத்தாலதான் இந்த அப்ப அங்க அந்த சீவபோதத்தை கொடுக்குறேன்னு அவர் ஒரு அந்த எல்லாத்தையும் விட்டு அவற்றை ஆணவம் எல்லாத்தையும் சஞ்சம் அடைஞ்சிட்டார் சிவன். அப்ப இந்த சிவபோதம் வேற, சீவபோதம் வேற. ரெண்டையும் இதைத்தான் சொல்றது. சீனாக்கு சீவன்னாவ சொன்னீங்களா, சீயன்னாக்கு சொன்னா அந்த கருத்து வேறுபாட்டை கொண்டு நீங்க இது தமது சிவபோதத்தை கொடுத்தாருண்டா மாணிக்கவாசகருக்கு அங்க சிவபோதம் கிடக்கு இல்ல. சீவபோதம் தான் இருக்கு. சிவபோதம் சிவபெருமான் சிவபோதத்தை கொடுக்க இவர் அதை உணர்ந்து சிவபோதத்தை கைமாறாக தண்டை எல்லாத்தையும் விட்டு அவரை அடைகிறார் என்றார். அனுபோக சுத்தி என்றால் அனுபோகம் என்பது சிவா அனுபவம். அதாவது ஆன்மா சிவத்தோடு ரெண்டரை கலந்ததினால் நுகரும் இன்ப நுகர்வு. அதான் அனுபவ சுத்தி. இறைவனிட்ட நுகர்கிற அனுபவ சுத்தி என்பது இத்தகு இன்ப நுகர்வில் நிகழும் தூய்மையின்மையை நீக்குதல். அந்த எல்லா அழுக்குகளை நீக்கிறது. அத்தூய்மையின்மையாவது அருளோடு சிவத்தில் ஒடுங்காமல் இருத்தல். ஒடுங்காமல் இருத்த அதை நீக்கிறார். ஒடுங்காமல் அனுபோகம் என்பது சிவா அனுபவம், சிவத்தின் அனுபவம். அதாவது சிவத்தோடு இரண்டரை கலந்ததனால் நுகரும். இப்ப அவர் அந்த சிவ அனுபவத்தை பெற்றுட்டார். அப்ப அவருக்கு இன்ப நுகர்வு இருக்கு. அந்த அனுபவ சுத்தி என்பது இத்தகு இன்பம் நுகர்வில் நிகழும் தூய்மையின்மையை நீக்குதல். அத்தூய்மையின்மையாவது அருளோடு சிவத்தில் ஒடுங்காமல் இருத்தல். அருளாகிய தாயுடன் சென்று பின் தந்தைய கூடுதலே சிவத்தோடு இரண்டரை கலந்து நிற்றல் ஆகும். அருளாகிய தாய் இங்க திருவருட்சத்தியத்தான் சொல்றார். அந்த திருவருட்சத்தியோட போய் அவதான் எங்களுக்கு சிவத்தை காட்டுவா. ஒரு தாய் தான் தந்தைய காட்டுறது. தாய் நாங்க பிறந்தா அப்புறம் அவ அப்பா அப்பான்னு சொல்லி தந்தபடியாதான் எங்களுக்கு எங்களுடைய அப்பாவை தெரிஞ்ச. அது மாதிரி இந்த திருவருட்சக்தி ஆகிய தாய், அருளாகிய தாய் எங்களுக்கு காட்டி தருவ. இதுதான் உன்னுடைய தந்தை, இதுதான் இறைவன் என்று காட்டி தருவ. இவ்வளவு நாளும் எங்களுக்கு என்ன மறைச்சு கொண்டிருந்தது? மாணிக்கவாசகருக்கு திரோதான சக்தி இறைவனை காட்ட விடாம மெலத்தை தான் காட்டி கொண்டிருந்தது. இப்ப அவர் இந்த மெலத்தை விட்டுட்டார். அப்ப இப்ப தாய் கூடிக்கொண்டு போய் இதுதான் உனது கடவுள், இதுதான் உனது தந்தையன்று நல்ல சந்தோஷமா அவ காட்டுறா. அப்ப அருளாய தாய் அனுபவ சுத்தி என்றது அருளாய தாய் சிவத்தோடு இருந்தது. அவ்வாறு சிவத்தோடு நிலைத்து முடியுங்க. அவ்வாறு சிவத்தோடு நிலைத்து நின்றால் அன்றி
சிவ அனுபவம் சிந்திக்காது. ம் சிவ அனுபவமே அனுபவ சுத்தி. ம் இறைவனை அடைதல் அனுபவ சுத்தி. ம் காருண்ய திறங்கள். ம் காருண்ய திறங்கள் என்னும் தொடர் காருண்யம் இடங்கள் என்னும் 2 சொற்களால் ஆகியது. ம் காருண்யத்து இரங்கல் என்பது ஸ்வேருமான் அருட்சக்தியோடு இயந்து நின்று இடையறாது உயிர்களுக்கு செய்து வரும் பேரருட் செயலை உணர்ந்து மனமுருகி ஸ்வேருமானத்தில் அன்பு மீதலை குறிக்கும். ம் அதுதான் காருண்ய திறங்கள். ம் ஆக காருண்யத்து என்பது ஸ்வேருமானின் அருளிப்பாடுகளை நினைந்து என்பதாகும். ம் இடங்கள் என்பது ஸ்வேருமானத்தில் நன்றியுடன் மிகுந்த அன்பை செலுத்து. ம் இடங்கள் காருண்ய காருண்ய திறங்கள் என்னும் தொடர் காருண்யம் இடங்கள் என்னும் 2 பிரிக்கணும். காருண்யம் இடங்கள். இப்ப காருண்ய திறங்கள் என்ப சிவபெருமான் இந்த அருட்சக்தியாய தாயாயோடு இயைந்து நின்று அவர் 2 பேரும் என்ன அர்த்தநாரீஸ்வரர் அந்த சேருமான் அருட்சக்தி தாயாரோடு இயைந்து நின்று இடையறாது உயிர்களுக்கு செய்து வரும் பேருட் செயலை உணர்ந்து மனமுருகி சிவபெருமாண்டத்தை அன்பு. அப்ப அந்த தாயோட சேர்த்து அவரை நாங்கள் கும்பிடேக்குள்ள எங்களுக்கு ஒரு மனமுருகி இன்னும் கூடுதலான ஒரு அன்பு மீறுது. ஆக காருண்யத்து என்பது சிவபெருமானின் அருளிப்பாடுகளை நினைந்து என்பதாகும். இடங்கள் என்பது சிவபெருமானத்து நன்றியுடன் மிகுந்த அவருக்கு நன்றி செலுத்தி அவர் எங்களுக்கு செய்த நன்றியை நினைச்சு இறங்கி மிகுந்த அன்பை செலுத்துறதுதான் இந்த காருண்யத்து இறங்குதல். அப்ப எல்லாம் சிவபெருமானை நாங்கள் இவ்வளவு பல வழிகள்ல வழிபடுற மாதிரி எங்களுக்கு காட்டி தந்திருக்கிற. ஆனந்த ஆனந்த தழுந்தல் ஆனந்த தழுந்தல் ஆனந்த தழுந்தல் அழுந்துதல் ஆனந்தத்தில் அழுந்துதல் ஆனந்தம் பேரின்பம். அழுந்துதல் என்பது சுவேருமானன் திருவருளை அன்றி வேறொன்றையும் நோக்காது பேரின்ப நுகர்வில் தோய்ந்து நிற்றலை குறைக்கும். வேற ஒன்றையும் நாம திருவருளியே தோய்ந்து நிற்கிறார். சீவன் முத்தர்கள் இப்பேரின்ப நுகரிலிருந்து நழுவாது இருத்தல் வேண்டும் என்பதை இத்தலைப்பின் கீழ் வரும் திருவாசக பாடல் உணர்த்துகின்றன. இவ்வுணர்வில் போரும் ஆனந்த கண்ணீர் சொரி. ஆனந்தத்தை அழுந்துதல்ன்றது ஆனந்தம். ஆனந்தம் என்றா பேரின்பம். அழுந்துதல் என்பது சிவபெருமானின் திருவருளை அன்றி வேறு ஒன்றை நோக்காது பேரின்ப நுகர்வில் தோய்ந்து நிற்றலை குடிக்கும். சீவன் முத்தர்கள் இப்பேரின்ப நுகர்விலிருந்து நழுவாதிருத்தல் வேண்டும். யார் சீவன் முத்தர்கள்? அவதான் இந்த நாயன்மார்கள், இந்த மெய்யண்ட தேவர்கள் போல உள்ளவர்கள். இந்த பேரின்ப நுகர்ந்து நழுவாமல் அவையத்தான் சீவன் முத்தர். நாங்கள் சீவன் முத்தர். எங்களை சொல்றது நைவினியர்கள் அண்டு. அப்ப இப்ப இருக்க வேண்டும் என்பதை தலைப்பின்கள் வரும் திருவாசக பாடல்கள் உணர்த்துகின்றன. இவ்வுணர்வில் நிப்போருக்கு ஆனந்த கண்ணீர் சொரியும். ஆனந்த பரவசம். ஆனந்தம் என்பது பேரின்பம். பரவசம் என்பது பேரின்ப நுகர்வின் போது உயிர் தன்வயம் இழந்து நிற்றல். அதான் சீவன் முத்தர்கள் இவ்வாறு ஆனந்த பரவசத்தில் நிலைத்திருக்கும் போது அவர்களுக்கு ஒரே வழி தாக்கும் பிராரத்துவ வினை மலவாசனை தாக்காது இருக்கும் என்றவாறு. இது அவர் கமலநாதன் சொன்னவர். என்ன சீவன் இப்படி இருக்கிறான். நான் படிக்கிறேன். ஆனந்தாதீதம். ஆனந்தம் என்றா பேரின்பம், அதீதம் என்றா கடந்த நிலை. பேரின்ப பெருநிலையில் உயிர்களுக்கு காண்பான் காட்சி, காட்சி பொருள் என்னும் அந்த 3 நிலை இருக்கு. நியாயம், ஏதிரு, வேற என்ன ராணியக்கா? ஞானம், ஞாதிரு, ஞானம், ஞேயம். அதைத்தான் இந்த காண்பான் காட்சி, காட்சி பொருள் என்னும் பாகுபாட்டு உணர்வு இருக்காது. எனவே இந்த அப்படியான வேறுபாடுகள் இந்த ஆனந்தாதீதத்துல இருக்காது. எனவே ஏன் பாகுபாட்டு உணர்வு கடந்த ஆனந்தாதீதம் வருமேன். அந்த காண்பான் காட்சி, காட்சி பொருள் இந்த காண்பான்ன்றது
நாங்கள ஆன்மா, காட்சி என்றது அறிவு, இந்த காட்சி பொருள்ன்றது இறைவன். அப்ப இந்த மூன்றும், இந்த ஆனந்த அதீதத்துல இந்த மூன்றும் உண்டாயிடும். அங்க அதைத்தான் இந்த பாகுபாட்டு அது இருக்காது, இருக்காது, அந்த உணர்வு இருக்காது, ஆன்மா அவ்வளவு இறைவனோட அந்த ஆனந்த ஒன்றுபடுதல். திருச்சகத்தில் உள்ள 10 தலைப்புகளின் கீழ் வரும் திருவாசக பாட்டுக்களை கூர்ந்து நோக்கினால் அப்பாட்டுக்களில் உள்ள கருத்துக்கள் தலைப்பினை விளக்குவனவாக அமைந்திருப்பதை காணலாம். இவ்வாறு ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வரும் பாடல்களையும் நோக்கலாம். நீத்தல் விண்ணப்பம், பிரபஞ்ச வைராக்கியம். நீத்தல் விண்ணப்பம் என்றது அது என்ன, உங்களுக்கு அந்த பிரபஞ்ச வைராக்கியம் இருக்குது. அப்ப நீத்தல் என்றால் விடுதல், இல்லாம பண்ணுது. அது விண்ணப்பம் என்றா முறையீடு. சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்து மணிவாசக பெருந்தகையை ஆண்டு அருளிய போது அவர்களை சில காலம் இவ்வுலகிலிருந்து பின்பு தன்னை வந்து சேரும்படி நிறுத்திவிட்டு அடியார்கள் சிலரோடு கைலாயத்துக்கள் எழுந்தருளினான். அது தெரியும் உங்களுக்கு. இறைவன் அவ்வாறு தம்மை விட்டு சென்றது பற்றி உள்ளம் வருந்தி பெருந்தகை இறைவனுக்கு செய்யும் முறையீடுதான் நீத்தல் விண்ணப்பம். 50 பாடல்களால். ஏனெண்டா என்னையும் விட்டுட்டு போனி, என்ன விட்டிலையோன்னு தானே அதுல வருது. அந்த அடியார்கள் எல்லாரையும் கொண்டு இவரை கைவிட்டுட்டு போட்டாரு. அதாலதான் அவருக்கு அந்த கவலை வந்தது, தன்னை மட்டுமே விட்டு. ஆனாலே அவர் விட்டுட்டு போனவர் அவருக்கு இந்த உலகில இருந்து இந்த எங்களை போன்ற சகலர்களுக்கு இது எல்லாம் உணர்த்தி போட்டு வர சொல்லி. அப்ப அவருக்கு அது தெரியாது. இறைவன் அவ்வாறு தம்மை விட்டு சென்றது பற்றி உள்ளம் வருந்தி பெருந்தகை இறைவனுக்கு செய்யும் முறையீடு. ஓகே, 50 பாடலால் அமைந்த இப்பதிகம் அந்தாதித்துடைய அமைப்பில் பாடியருள பெற்றது. கடையவன் என தொடங்கி அதுவும் கடையவன் என்று தொடங்கி கடைசி பாட்டு கடையவன் என்று தானே முடியுது. கடையவன் என்பது நின் திருவடிகளை சார்ந்ததற்கு கீழ்ப்பட்டவனாகி அடியேன் என்னும் பொருளை தரும். பிரபஞ்சம், உலகம், வைராக்கியம், வெறுப்பு, நிலையில்லாத உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவன் திருவடியினை நினைந்து அருளி செய்யப்பட்டதால் இது பிரபஞ்ச வைராக்கியம் எனப்பட்டது. பிரபஞ்சம் என்றா உலகம், வைராக்கியம் என்றா வெறுப்பு, நிலையில்லாத உலக வாழ்க்கையை வெறுத்து இறைவன் திருவடியினை நினைந்து அருளி செய்யப்பட்டால் இது. ஏனெண்டா என்ன விட்டுட்டு போட்ட, என்ன இந்த பிரபஞ்சத்துல எனக்கு விருப்பம் இல்லையண்டு பிரபஞ்சத்திலே ஒரு வெறுப்பு வந்துதான் அந்த அவர் இந்த நீத்தல் விண்ணப்பத்தை படித்தவர். இப்போதில் வரும் 50 பாடல்களும் விடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் என்னும் சொல்லாட்சி வருகிறது. விடுதி விட்டுடுதி என்னும் இரண்டும் ஒரே பொருளை தான். சில இடத்துல விடுதி கண்டாய், சில இடத்துல விட்டுடுதி வருது. அப்ப இரு சொற்களிலும் வரும் ஈ என்னும் ஈட்டெழுத்து முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி இத்தென்பது எழுத்து தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல சூத்திரம் 223 வருகுது. அப்ப இந்த என்ன இவ்விரு சொற்களும் வரும் ஈ விட்டுடு தீ என்றுதான் கடைசியா வருது. உங்களுக்கு அந்த ஈ எங்க வருதாண்டு விட்டுடு தீ விடுதி கண்டாய் அதுலேந்து அந்த ஈயத்தான் இந்த விளங்கப்படுத்தினோம். இவ்விரு சொற்களிலும் வரும் ஈ என்னும் ஈட்டெழுத்து முன்னிலை ஒரு ஈட்டெழுத்துன்றது இந்த தீனா இங்க பாருங்க, தீயிலே ஒரு ஈ வருது உங்களுக்கு. அது விட்டுடுதி விடுதி ரெண்டிலையும் அந்த ஈட்டெழுத்தில் வரும் ஈ முன்னிலை ஒருமை ஏவல் முன்னிலை, அதாவது முன்னுக்கு இருக்கிற இறைவனை பார்த்து ஒரு ஏவலா சொல்றார். ஏவல்ன்றது விட்டுட்டேன் அந்த ஏவல் ஏவல் முனைட்டு விகுதி இத் என்பது எழுத்து பேர். அதை நாங்க தொல்காப்பியம் படிக்க எங்களுக்கு இவ்வளவு. இப்ப நாங்க தொல்காப்பியம் படிச்சோன்னு இருக்கிறோம். அப்ப விடுதி விட்டுடுதி முன்னிலை எதிர்கால வினாவினை கைவிட்டு விடுவாயோ என்னும் பொருளை தருவது. இது தொல்காப்பியம் படிச்சா எங்களுக்கு கூட விளங்கும். இப்ப ஏதோ அதுல சொல்றது கொஞ்சம் விளங்குது. கைவிட்டு விடாது என்னும் ஏக்க குறிப்பில் எழுப்பப்பட்ட வினா கண்டாய் முன்னிலை அசை
மகா வித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் விட்டுடுதி கண்டா என்பது விட்டு விடுகிறாய் பேர் என்பது போன்ற ஒரு வகை வழக்கு என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று உரை உள்ளார். இந்த உரையை விட திருப்பெருந்துறையில் என்னை விட்டு சென்ற நீ ஒரேபடியாக விட்டு விடுவாயோ? அவருக்கு அந்த ஏக்கம் வந்துடுது, நீ விட்டுடுவியோ? அப்படி விட்டு விடாதே என்று ஏக்க குடிப்பிடம் கூடுகிறதா கொள்ளும். எல்லாரையும் கூட்டிக்கொண்டு அவரை மட்டும் விட்டோன்னே ஒரு ஏக்கம் வருது. மாவே நெல்லையப்ப பிள்ளை அவர்கள் உரையை பொருத்தமாக இருக்கிறது. நன்றி படிங்க. திருவம்பாவை சக்தியை வியந்தது, 20 பாட்டுக்களை உடையது. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் எம்பாவா என்று முடிவதால் திருவம்பாவா என்னும் பெயரால் குறிக்கப்படுகிறது. திரு அருள் எங்கள் பாவை சித்திரப்பதுமை போன்ற பெண்பாவை என்ற சொல் ஆ என்ற விதி உருவேற்று பாவா என்ற விடிப்பெயர் ஆயிற்று. சிவபெருமான் அருட்சிறப்பை கூறும் நம்முடைய சைவ பெண்களின் உணர்வுகளை குறித்து பாடும் பாடல்கள் ஆதலின் இது திருவம்பாவை என பெயரை பெற்றது. மார்கழி மாதத்து விடியற்காலை பொழுதில் கன்னி பெண்கள் ஒவ்வொரு தோழியின் வீட்டுக்கும் சென்று சிவபெருமானின் புகழை பாடி பெறவி துயில் நீங்கி இழச் செய்வதாக அமைந்துள்ளது. அருமையான வீடு போய் படிக்கிறவையோ வாசல்ல படிக்கிறோம். எழுப்புறது இல்லை. முதல் எழும்புறாக்கள் எழும்பாதாக்களை போய் எழுப்பி எழுப்பி கூடியன்று ஊர்ல இருந்தது ராணியக்கா முந்தி கமலா நாங்கள் கேட்கும் முதல் இல்ல நான் எங்கட வயது காலத்துல இருந்தது. வெள்ள ஒரு வீட்டுல இருந்து அப்படியே படிச்சுட்டு வாக்களும் சேர்ந்து வருவேன். எல்லாரும் ஒரு தெய்வ பக்தி அது நல்லா இருக்கும். என்ன அப்படி இதான் படிச்சுட்டு போறது, திருவம்பாதான் படிச்சுட்டு போறது. இப்ப அவர் செய்யறாரு இல்ல கம்பன் கழகம் அவர் செய்யறது கம்பவாரதி அவர் செய்யறவர். அங்க வெள்ளவத்தை ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போடுறவர். தாண்டி படிங்க. மார்கழி மாதத்து இது சங்கு சமக்கலத்தை தட்டி எல்லாம் விட்டு வாசலையும் எனக்கு அது முன்னாடில அந்த சங்கு கேட்ட ஞாபகம் இருக்குது. நான் அது போற காலங்கள்ல நாங்க சின்ன பிள்ளைகள் நாங்க நான் போயிருக்கிறேன். நானும் போயிருக்கிறேன். பெரிய என்ன கூட்டிட்டு போறேன். நான் போயிருக்கேன். ஆனா கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்கு. திருவம்பாகு கோயிலுக்கு போன விடியவில் ஒலிம்பி சுடு தண்ணி வச்சு குளிச்சு போட்டு ஓடுற நாங்கள் ஞாபகம் இருக்கு. இந்த இது தெரியாது. இது யாரும் போறத நாங்கள் சின்ன பிள்ளையில கண்ட ஒரு வீட்டுல இல்ல உண்மையில அப்ப எல்லாம் வேலைகளும் வீடுகள் செய்யற நாளும் இருக்கு. அவ்வளவு இல்ல அதுவும் என்ன சொல்லுவாங்க 4 மணிக்கு ஒழும்பி மாட்டடி சானல்லி அது கூட்டி இது கூட்டி பொங்கல் 4 மணிக்கு பால் எடுத்து பொங்கல் 4 மணி 3 மணிக்கு ஒழும்பிடுறேன் இல்ல எங்கட அம்மா இந்த நாளும் 5 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி. ஆனா நேரத்துக்கு படுக்குங்கள். நான் இங்க அப்படித்தான் செய்யறேன் ராணியக்கா. பொங்கலுக்கு வெள்ள ஒழும்பி நான் முன்னுக்கு எல்லாமே தண்டு மோதம் படி எல்லாம் சொல்றேன். சரி படிப்போம். அவள அகடாக்கு படிக்க பாவா என்ற சொல்லாய் ஒளியுருவு என்ற பாவா என்ற விழிப்பு ஆயிற்று. சிவபெருமான் அருட்சிறப்பை கூறும் நம்முடைய சைவ பெண்கள் உணர்வுகளை குறித்து பாடும் பாடல்களாக இது திருவம்பாவை என்னும் பெயரை பெற்றது. மார்கழி மாதத்தில் விடியற்காலை பொழுதில் கன்னி பெண்கள் ஒவ்வொரு தோழியுடனும் தோழியின் வீட்டுக்கும் சென்று சிவபெருமானின் புகழை பாடி பரவி துயில் நீக்கி எழச் செய்வதாக அமைந்துள்ள அருமையான பதிகம். பலவாணன் சிறப்பாக திருநடனம் செய்யும் மார்கழி மாதத்து திருவாதிரைக்கு முந்திய 9 நாட்களிலும் திருவாதிரை அன்றும் ஆக 10 நாட்கள் சைவர்கள் அனைவராலும் தனிச்சிறப்பு இன்றும் இத்திருவம்பாவை பதிகம் படனம் செய்யப்படுகிறது, பாடப்படுகிறது. இந்த 10 நாட்களிலும் மற்ற திருமுறைகளுக்கு திருக்காப்பு இட்டு வைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. இந்த 10 நாளும் மற்றவனும் படிக்கணும். திருக்காப்புட்டா கட்டி போட்டு வைக்கிற ஏடுகளை வேற இதுல அப்படித்தானே நாங்க படிக்க இந்த முறை நாங்கள் படிக்க எங்களுக்கு கூட விளங்கும் எல்லாம்
இந்த வழக்கம் எப்போது தொடங்கியது, ஏன் ஏற்பட்டது என்பதற்கான ஆதாரம் இந்த நூலிலும் இல்லை. திருவெம்பாவை பாடல்களை மார்கழி திருவாதிரத்தினை நாளில் தவிர மற்ற காலில் பாடக்கூடாது என்னும் விதி இருப்பதாகவும் தெரியவில்லை. எனவே திருவெம்பாவுக்கு சிறப்பு வழங்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் இவ்வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதும்படியா திருவெம்பா காலங்கள்லாம் படிக்க வேந்து படிக்க இல்லை. ஆனா படிக்கலாம் அப்படி சொல்ல இல்லையா? திருவம்பாக்கலாம் நாங்க அந்த என்ன பொச்சுண்டத்தை பார்க்கலாம் என்ன சொல்றீங்க. புட்டுக்கு மண் சுமந்த கதை 6ஆம் திருவம்பாவையில் வரும் இளம் பெண்கள் நாட்டில் மழை பெய்து நாடு செழிப்புற இருக்க வேண்டும் என்னும் பொது வேண்டுகோளையும் சிவனடியார்களையே கணவன்மார்களாக பெற வேண்டும் என்னும் சிறப்பு வேண்டுகோளையும் பல பாடல்களில் சிவபாண்டத்தில் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் நீர்நிலைகளில் விளையாடும் பகுதிகளில் மீதியாக பதிகத்தில் காணப்படுவதால் இதனை மகளிரின் நீர் விளையாட்டு பாட்டு என்றும் கூறலாம். ஆனா வேறு ஒன்றில் நான் படிச்சேன்னா அவர் இந்த பெண்களை பார்த்து தானே படிச்சவர் இந்த பாட்டு. பெண்களை பார்த்து இந்த திருவம்பாவைக்கு வெள்ள நோம்பி குளிக்க அதுவும் அந்த திருவம்மானை அந்த பெண்களையும் கோயிலுக்கு போறது இப்படி சேர்ந்து எல்லாத்தையும் பார்த்துதான். திருவம்பாய்க்கு சக்தியை வியந்தது என்னும் கருத்துரையை முன்னோர் வழங்கியுள்ளனர். இக்கருத்துரைக்கு பொருள் விளக்கம் செய்த உரையாசிரியர்கள் 9 சக்திகளை வரிசைப்படுத்தி ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதாகவும் அமைந்துள்ளனர். இந்த சக்திகள் ஒருவரை மற்றொருவர் துரளிப்பு பிறகு என்ன செய்கிறார்கள் என்பதற்கான விளக்கம் அவர்களில் காணப்படவில்லை. மணிவாசக பெருந்தகை பேசும் மகளிர் விடிய காலை துயிலிருந்து நீராடி என்ற திருநூறு ஊசி இறைவனிடம் தங்களுக்கு சிவனடியாரே கணவன்மார்களாக வந்து அமைய வேண்டும் என்று அவர்கள் சொற்படிதான் தாங்கள் நடப்பினோம் என்று சொல்லினோம். எனவே 9 சக்திகளை பற்றி விளக்கம் தெளிவு பெற வேண்டியதாகவே உள்ளது. அவ்வாறாயின் சக்தியை வியந்தது என்று திருவம்பாவைக்கு கருத்துரை வழங்கியதற்கு என்ன பொருள் என்னும் வினா எழும். அதற்கு விடை வருமாறு மூவர் அருளிய தேவாரங்களாகிய 7 திருமுறைகளிலும் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் வரையிலும் ஒரு பாடல் கூட சக்தியை வியந்து பாடும் நிலை அமையவில்லை. அம்மையை பாடும்போது அப்பனுடன் நினைத்து பாடிய பாடல்களையே காண்கிறோம். திருவம்பாவையில் தான் முதலாக சக்தியை வியந்து வாடும் பகுதி வருகிறது. அங்கும் குறுகினத்தால் ஆட்பேண்டு சக்தியை தானே வடிக்குது. நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடைதன் பாதத்திறம்பாடி ஆடையலூரும் பாவாய். இதன் பொருள் வருமாறு சிவபெருமாறு அருட்சக்தியே திரோதான சக்தியாய் நின்று நம்மை மந்தம் தீவிரதரம் என்னும் 4 வகை சத்தினிவாத நிலையில் வைத்து வேறுபடுத்தி படிப்படியாக வளர்த்து பின்னர் சிவபெருமானோடு நம்மை கூட்டுவிக்கிறது. அவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட அருளிப்பாடுகளை அருட்சக்தி நமக்கு வழங்குதல் அச்சக்தியை பெய்வளை என்றார். பெய்வளை என்றது பெண், வளையல் போலுடைய பொன் பெய்வளை என்று வந்தது. இந்த ஊர் அரிய பாடலில் திருவருளை புகழ்ந்து பெருந்தகை முன்பாக அருளி செய்தமையால் இப்பதியத்துக்கு சக்தியை வியந்தது என்னும் கருத்துரை அமைந்தது என்று கூறுவதே பொருத்தம் உடையதாக இருக்கிறது. திருவம்பாயில் வரும் ஏலோர் என்னும் தொடர் ஏல் ஓர் என்னும் ஒரு இரு சொற்களால் ஆகிய சொற்றொடர் ஆகும். ஏல் ஏற்றுக்குள், ஓர் ஆய்ந்து வேர், ஆராய்கிறது ஓர் என்று. அதாவது ஓர்ன்றது ஆராய்கிறது, ஏற்றுக்கொள் ஓர்ந்து ஏற்றுக்கொள், ஓர் ஆய்ந்து வேர். அதாவது கேட்டால் சித்தத்தில் ஆகிய இது அமைந்துள்ளது. திருவம்மானை படிச்சவர். திருவம்மானை ஆனந்த களிப்பு. அம்மானை என்பது பெண்கள் சிலர் சேர்ந்து கொண்டு
அவெல்லாம் சேர்ந்து கொண்டு வெண்கலம், வெள்ளி முதலியவற்றால் செய்யப்பட்ட 3 உருண்டைகளை ஒதுக்கி வைத்துக்கொண்டு 2 கைகளிலும் ஒவ்வொரு உருண்டை இருக்க ஒன்று மேலே எறியப்பட்டு கீழே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும்படி விளையாடும் விளையாட்டினை குறிக்கும். கொக்கான் வெட்டுறன்னு சொல்ற அந்த கல்லு எறிஞ்சு போட்டு கீழே இடக்கிற கல்லு அதே சொல்லப்படுது. அதுதான் விளையாட்டினை குறிக்கும். இதனை அம்மான விளையாட்டு என்று கூறுவர். இவ்விளையாட்டை பெண்கள் பாடிக்கொண்டே ஆடுவர். என்னமலா அதுவா? கொக்கான் வெட்டுறதுதான் அது. ஏன்னா அந்த உருண்டை இருக்க ஒன்று மேலே எறியப்பட்டு கீழே மாறி வந்து கொண்டு இருக்கும். இல்ல இப்படி ஒரு கல்லு அப்படி எரிஞ்சு போட்டு கீழே இருக்கிறத அள்ளிக்கொண்டு அதே மேய்ந்துறதான். அது மேய்ந்து மற்றதே கொக்கான் வெட்டுறன்னு சொல்றத கொக்கான் மாறி மாறி. பாடுதும் காணம்மானா என்ற பாடல் தோறும் வருவதிலிருந்து இவ்வுண்மை அறியலாம். பாடுதும் காணம்மான் இப்பதியத்தில் சிவபெருமானின் பெருமைகள் பலவற்றை பெருந்தகை பாடியருளியுள்ள ஆனந்த களிப்பு என்பது சிவபெருமான் தமக்கு அருளும் பேரின்பத்தை நுகரலினாலே பெருந்தகை மகிழ்ச்சி மீடூர்ந்த நிற்றலை குறிக்கும். வாரா வழியருளி வந்து என் உளம்புகுந்த ஆரா அமுதாய் என்று பெருந்தகை அருளி செய்திருப்பது ஆனந்த களிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. திருப்பொற்றுண்ணம் இவர் என்ன சொல்றாரு? ஆனந்த மனோலயம் திரு சக பொன் சக சுண்ணம். திருப்பொற்றுண்ணம் பொன் என்பது பொன்னிறம் போன்றுள்ள மஞ்சளை குறிக்கிறது. சுண்ணம் என்பது பொடி. ஆக பொற்றுண்ணம் என்பது திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுடைய திருமுழுக்குக்காக மஞ்சளுடன் பல்வகை நறுமண பொருள்களை சேர்த்து மங்கள பெண்களால் இடித்து பொடியாக செய்யப்படும் கலவை பொடியை குறிக்கும். அதுதான் திருப்பொற்றுண்ணம். மாயையின் வடிவாகிய தனிகரண புவன போகங்களை பொடி செய்து மலப்பிணி நீக்கி சிவபெருமானுக்கு ஆளாம் தன்மையை அடைதல் இதனால் பெறப்படும் ஞான பொருள் ஆகும். ஆனந்தம் சக மனம் சக இலயம். ஆனந்த மனோலயம் ஆனந்தம் பேரின்ப நுகர்வு. போட்டு கண்ணுக்குள்ளே லாப்புறது. மனோலயம் என்பது உயிர்னது மலப்பிணிப்பு முற்றும் நீங்கி தன்முனைப்பு கெட்டு இறைவன் திருவடி நிறைவில் ஒடுங்குதல் ஆகும். இந்த மங்கள பொடியை இடிக்கும் போது இறைவன் பெருமைகளை பாடிக்கொண்டே மகளிர் இடிப்பதனால் கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படி இடிக்க என்ன சொல்லப்படுது? ராணியக்கா வாசிங்க. ராணியக்கா நான் ஸ்க்ரோல் பண்றேன், நீங்க வாசிங்க. மிச்சம் வாசிக்கல கமலா. சரி சரி, நான் நீங்க முடிச்சு தாண்டுட்டு தாண்ட நான் பொறுங்க. சரி சரி. இந்த மங்கள பொடியை இடிக்கும் போது இறைவன் பெருமைகளை பாடிக்கொண்டே மகளிர் இடிப்பதனால் ஆடப்பொற்றுண்ணம் இடித்தினாமே. ஆடிக்கொண்டு இடிக்கிறவையாகும். என்ன பாடிக்கொண்டே ஆடப்பொற்றுண்ணம் இடித்தினாமே என்று பெருந்தகை அருளி சேர்த்து செய்துள்ளார். பாடிக்கொண்டு இடிக்கிறவையா. பொங்கல் எல்லாம் அடிக்கிற ஆம்பளை எல்லாம் சுண்ணம் அடிக்கிறது. பாடிக்கொண்டே மகளிர் அடிப்பதனால் என்று வருது. என்ன இல்ல அவன் முதல் செய்யறது இது. இந்த மாவை, இந்த மஞ்சள் மாவை இடிக்கிற விதத்தை சொன்னவன் மகளிர் தான் அதை செய்து வைக்கிறது. இதை போட்டுதான் அவ அடி. இவ்வளவுதான் சொல்லி இருக்கிறேன் திருப்பொற்றுண்ணத்துக்கு. கமலா மேல உயர்த்தும். திருக்கோத்தும்பி சிவனோடக்கியம். கோத்தும்பி கோசதும்பி கோத்தும்பி. கோவண்ட தலைமை, தும்பி வண்டு,
ஆக கோத்தும்பி என்பது அரச வண்டு என்று பொருள்படும். ம். வண்டு என்பது இங்கு உருவகமாய் மாந்தரின் மனத்தை அப்ப குறைக்கிறது. கோண்டா தலைமை, தும்பி என்றா வண்டு. அப்ப பாருங்க, கோத்தும்பி இவ்வளவு நாளும் அந்த அந்த கோத்தும்பி என்று படிக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நான் கோத்தும்பி என்று இழுத்து படிக்கிறேன். அது ஒரு 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 உயிர் என்ன அப்ப வண்டு. அந்த தும்பி பூச்சி உள்ள தும்பி பூச்சி என்று வர தலைமை வண்டு ஏரோப்ளேன் மேல நீட்டு 2 செட் அடக்கும். வண்டுகள்ல தலைமையானது அரச வண்டு. அது அரச வண்டு என்று பொருள்படும். வண்டு என்பது இங்கு உருவகமாய் மாந்தரின் மனத்தை குறிக்கிறதா. வண்டு பூக்கள் தோறும் சென்று சென்று திணையளவு தேனை நுகர்தல் போல மனிதர்கள் உலக இன்பத்தை பெரிதென கொண்டு தங்கள் மனமன்பர்களோடு உலகில் உள்ள பல நுகர்வு பொருட்களிலும் சென்று சென்று சிறிதளவே இன்பம் நுகர்ந்து வருகின்றனர். அதன் பயனாக இன்ப அமைதி பெறாமிருத்தலால் மனிதரின் மனம் வண்டாக உருவாகம் செய்யப்பட்ட மெல்ல மெல்லமா போய் எல்லா இடத்துக்கும் சிறிதளவு இன்பம் கிட்டும் உலக பொருள்களை விட்டு என்ற நிலையான பேரின்பம் வழங்கும் இறைவனுடைய திருவடிகளையே நினையாமல் நினைந்து தெவிட்டாத பேரின்பம் பெறும்படி மனிதருக்கு பெருந்தகை இப்பதிகத்தில் அறிவித்திருக்கிறார். கோத்தும்பியாண்டு. சிவனோடு ஐக்கியம் என்பது உயிர் சிவனோடு இரண்டரை கலந்து தானென சிவன் என வேற்றுமை என்று ஒற்றுமைப்பட்ட நிலை ஆகும். அந்நிலை இங்கு சிவனானுபவத்தை சொல்லி போட்டு பிராணா சொல்லி வாசியும். சிவா அனுபவத்தை குறிக்கும். சென்றூதாய் என்பது உயிர் என் வேட்கை சேருமான் மீதே இருக்க வேண்டும் என்பதே வலியுறுத்துகிறது. சரி, நான் படிக்கட்டே. திருத்தெள்ளேணம் சிவனோடு அடைவு. தெள்ளேணம் என்பது மகளிர் சிலர் சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியினாலே கைகொட்டி பாடி ஆடுவதோர் விளையாட்டாகும். சிவனோடு அடைவு என்பது தன்னை நினைந்து உருகும் உயிர்கள். அதான் இந்த திருத்தெள்ளனம் படிக்கலாம் எல்லாரும் அந்த நல்ல அந்த இது ஆடிப்பாடி படிக்கிற பாட்டு, ஆடிப்பாடி படிக்கிற பாட்டு. அப்ப அந்த இது இனி அப்ப எங்களுக்கு பன்னிச டீச்சர் சொல்லி வடிவ நான் கொஞ்சம் சந்தோஷமா துள்ளி துள்ளி படிக்கிறேன். எல்லாரும் அதை மாத்தி பிறகு இதா படிக்கிறவ. ஆனா இப்ப சரியோ தெரியாது. நாங்கள் பன்னிச டீச்சரை நீ எங்களுக்கு சொல்லி தருவதானே இதுல சொல்லி இருக்குதானே மகிழ்ச்சியினால் படிக்கிறேன். இப்ப நாங்கள் ஒன்றையும் அவசரப்பட்டு கேட்டா அவ குழப்ப கூட அவ படிப்படியா போவோம். இல்ல அவளுக்கு தெரியும் என்னத்தை எங்களுக்கு சொல்லி தரோம். அது தெள்ளேணம் என்பது தமிழ் மகளிர் சிலர் சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியினாலே கையொட்டி பாடி ஆடுவதோர் விளையாட்டாகும். சிவனோடு அடைவு என்பது தன்னை நினைந்து உருகும் உயிர்கள் தமக்கு இன்பம் தரும் சிவபெருமானோடு கலந்து நிற்றலை குறிக்கும். இவ்வாறு கலந்து நிற்கும் போது அனைத்து பற்றுக்களும் நீங்கி சிவபெருமானோடு ஒன்றித்து நிற்கும் பேரின்ப நுகர்வு தோன்றுவதை பதிகம் முழுவதும் பெருந்தகை கூறி அருளுகின்றார்கள். திருச்சாளல். அப்பப்பா இதான் என்ன பிடிச்சது. சிவனுடைய காருண்யம். சாளல் என்பது சிறுமகளிர் சிலர் கைகோர்த்து சேர்ந்து விளையாடும் பண்டை காலத்து மகளிர் விளையாட்டு. இப்பதிகம் பாடப்படுவதற்கு ஏற்பட்ட சூழ்நிலை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு. அது வருமாறு. மாணிக்கவாசக பெருந்தகை வாழ்ந்த காலத்தில் ஈழத்தை ஆண்டு வந்த புத்த மன்னன் ஒருவன் புத்த மத குருவுடன் புத்தர்கள் பலர்புடை சூழ தில்லை கோயிலுக்கு வந்தான். புத்தகுரு தில்லைவாழ் அந்தணர்களை நோக்கி, நாங்கள் உங்களோடு வாது செய்து சைவ சமயத்தை ஒழித்து புத்த மதத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறோம் என்று அறிவித்தான். அது கேட்ட அந்தணர்கள் அம்பலவாணனிடம் முறையிட்டார்கள். அன்றிரவு அவர்கள் கனவில் கூத்தப்பிரான் தோன்றி ஊருக்கு வெளியே பெண்ணக சாலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் மாணிக்க வாசகரிடம் சென்று இதனை கூறினால் அவர் புத்தர்களை வாதில் வெல்வார் என்று கூறி அருளினார். அந்தணர்களும் அவ்வாறே செய்தனர். மாணிக்கவாசக பெருந்தகை புத்தர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அப்போது சோழ மன்னனும் தூர் மக்கள் அனைவரும் அங்கிருந்தனர். வாதம் நிகழ்ந்தது. முன்னுக்கு பின் முரணாக பிடிவாதமாக புத்தர்கள் வாதிட்டனர்.
அவர்களது கொட்டத்தை ஒடுக்கும் பொருட்டு புத்த மன்னன் நீங்களாக மற்றவர்கள் அனைவரும் ஊமைகளாகும்படி பெருந்தகை இறைவனை வேண்டினார்கள். அவ்வாறே அவர்கள் அனைவரும் ஊமைகளாயினர். புத்த மன்னனுக்கு ஏற்கனவே பிறப்பிலேயே ஊமையாக பிறந்த ஊமை பெண் ஒருத்தி இருந்தார். அந்த மன்னன் அவளையும் அங்கு அழைத்து வந்திருந்தார். புத்த மத குரு உட்பட அனைத்து புத்தர்களும் ஊமையாய்விட்டதை கண்ட புத்த மன்னன் மணிவாசக பெருந்தையை வணங்கி, பிறவியிலேயே ஊமையாயிருக்கும் என் பெண்ணை தாங்கள் பேசும்படி செய்து விடுவீர்களாயின் நாங்கள் எல்லோரும் சைவர்களாவோம் என்று கூறினான். அப்பெண்ணை பேசும்படி செய்துவதற்காக மணிவாசக பெருந்தை இந்த திருச்சாளல் பதியத்தை அருளி செய்தார். இப்பதியத்தில் 20 பாட்டுகளிலும் 2 அடிகளில் புத்தர்கள் வினாவிய வினாக்களை அமைத்து அப்பெண்ணை பார்த்து பெருந்தகை வினவ அந்த ஊமைப்பெண் அதுக்கு விடை கூறுவதா 2 அடிகள். அப்ப மணிவாசக பெருமான் தான் முதல் 2 வரையும் படிக்கிறார். அந்த ஊமைப்பெண் வாய் திறந்து விடையாக கூறுறாய். அவவுக்கு ஞானம் வந்த மாதிரிதான் அவ சிவபெருமானை பற்றி தான் பொழுது கூறுறா. அவர் கேள்வி கேட்கிறார், ஏன் அதை போட்டிருக்கிறார், ஏன் இப்படி நிக்கிறார், ஏன் கட்சி தெரியுமே, இவ்வளவு நாளும் தெரியாது. எனக்கு தெரியும் இந்த கதையை. நான் ஒரு நாள் நான் எங்கேயோ வாய்ச்சி போட்டு இப்படித்தான் என்று சொல்ல ஒரு தரம் அதை ஏற்கல வேற மாதிரி எல்லாம் ஓகேன்னு நான் அதை விட்டுட்டேன். இப்ப இது உணர்த்தி இருக்குது. அந்த உண்மை உங்களுக்கு தெரியாது. இதுதான் என்ன இது ஆண்டிக்கு தெரியும். என்ன ஆண்டி தெரியும் எனக்கு ஊமை பெண் வந்து தெரியும். ஆனா இது இந்த சின்ன பிள்ளையெல்லாம் இந்த விளையாடுற இந்த சின்ன பிள்ளை ஆனா திருச்சாளெல்லாம் இப்படி சொல்லி இருக்கேன். இல்ல என்னன்னு சொன்னா இந்த இந்தியாவில இருந்து ஒருவர் ஸ்ரீலங்காவுக்கு போனவர். அவர் போயிருக்கேக்குள்ள ஒழும்பேக்க நிக்க நான் உங்களுக்கு சொன்னான் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் சிட்டம்பலம் சிட்டம்பலம் என்று சொல்லுவார். அப்பதான் நேரம் நெடுக சிட்டம்பலம் சொல்லுகிறான்னு உங்களுக்கு தெரியாதோ சிவபெருமானுக்கு தானே சிட்டம்பலம் அண்டு. அப்பதானே உங்களோட சிவபெருமான் பெரிய இதோ எங்கட புத்தர்லும் பார்க்கான்னு ஓமண்டவர் வாதாடத்தான் இவர் இந்த ஊமை அரசன் தன் ஊமை பெண்ணையும் கூட்டிக் கொண்டு இந்த புத்த அரசன் இங்க வந்தவர் வந்தான் விழா நடந்தது. அந்த ஊமை பெண் அதுக்கு விடை கூறுவதா 2 அடிகள் அமைந்தன. இவ்வாறு அந்த பெண் பேசியதை கண்டு ஈழத்து புத்த குரு உட்பட அனைவரும் ஊமை நீங்க பெற்று சைவ சமயம் சார்ந்தனர். இன்றும் வாய்ப்பேச்சு குளறுபவர்களும் திக்குவாய் உடையவர்களும் பேச்சாற்றல் சிறப்பாக அமையும் விரும்புவர்களுக்கும் இந்த திருச்சாளலை படனஞ்சை நடந்து பாருங்க. இதன் சைவ சித்தாந்த தத்துவ விளக்கம் தெளிவாக அமைந்துள்ளது. சிவனுடைய காருண்யம் என்பது சிவபெருமானுடைய பேரடி செயலாம். திருச்சாளல் அதுல அந்த கொஞ்சம் பேரை இவர் ஊமையாக்கி விட்டுட்டாரு பேச்சுவார்த்தை முடிக்காம. அப்ப அவன் கேக்குறான், அவையோட ஊமையாக்க தெரிஞ்ச உனக்கு என்ற பிள்ளை என்ற ஊமையை நீக்கினா நாங்கள் எல்லாரும் சைவமா மாறுறோம். அவருடனே மாணிக்கவாசகர் அப்படியே செய்து விட்டுட்டார். இறைவனும் மாணிக்கவாசகரும் சேர்ந்து அவை அப்படியே சைவம். அப்ப சிவனுடைய காருண்யம் என்பது சிவபெருமானுடைய பேரறிச்சலாம். திருச்சாளல் பதிகத்தில் சிவபெருமானின் கருணை மிக்க பல செயல்கள் பேசப்படுவதால் இதற்கு சிவனுடைய காருண்யம் என்னும் கருத்து அமையலாயிற்று. அண்டிபடிங்கோ திருப்பூவல்லி. திருப்பூவல்லி பூ அல்லி பூவல்லி. அல்லி என்பது பூவின் உள் இருக்கும் அகைதலை குறிக்கும். அகைதலையுடைய அல்லிப்பூ என்பதையே இனிமே நோக்கி பூவல்லி எனப்பட்டது. மகளிர் அல்லி மலர் தோட்டத்திற்கு சென்று மலர் பறிக்கும் போது சிவபிரான் புகழை பாடிக்கொண்டே உட்புறைவதாக அமைந்தது இந்த இப்பதிகம். மாயை விஷயம் நீங்குதல். மாயா விஷயம் நீங்குதல். மாயையின் காரியங்களாகிய தனுகரண புவன போகங்களை மாயை என்னும் சொல் குறிக்கிறது. விஷயம் என்பது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் ஐம்புலன்களையும் குறிக்கும். அப்ப பொருங்க மாயை சக விஷயம் சக நீங்குதல், மாயா விஷயம் நீங்குதல். என்னத்துக்கு இது தலையங்க? மாயா திருப்பூவல்லி மாயை விஷயம் நீங்குதல். மாயா விஷயம் மாயாண்டா அந்த எங்களுக்கு தெரியும் தானே, மாயையும் கேரியன போகங்களை மாயன்னு சொல் குறிக்கிறது. விஷயம் என்பது பெண்டைதான். இந்த விஷயம் என்பது இந்த தன்மாத்திரைகளாய சுவை, ஒளி, ஐம்புலன் தன்மாத்திரைகளை விஷயம் சொல்றதா நோட்டட்.
தன்மாத்திரை புத்தகத்தில் வாசியுங்க. சகல நிலையில் சகல நிலையில் உள்ள நாம் மாயா காரியங்களை புலன்னுவர்வால் அனுபவித்து வருவதை நீக்க வேண்டுமாயின் சிவபெருமானின் பெருமையை பாடி பெறவ வேண்டும் என்னும் கருத்தினை அமைத்து பாட பெற்றதால் மாயா விஷயம் நீங்குதல் எனப்பட்டது. என்ன சகலில் உள்ள நாங்கள், சகலராகிய நாம் மாயா காரியங்கள், சகல நிலை என்றால் இந்த கேவல நிலையில இருந்த ஆன்மாவை இறைவன் இந்த தனுகரண புவன புவங்களை தந்து சகல நிலையை கொண்டு வந்தார். அப்ப நாங்கள் மாயா காரியங்களை புலன் நுகர்வால் அனுபவித்து வருவதை நீக்க வேண்டுமாயின், இந்த தத்துவங்கள்ல இருந்து நாங்கள் நீங்க வேண்டுமாயின் சிவபெருமானின் பெருமையை பாடி பெறவ வேண்டும் என்னை அமைத்து பாட பெற்றதால் மாயா அப்பப்பா இன்றைக்குதான் இது விளங்கினாராணிக்கா மாயா விஷயம் நீங்குதல் இத படிக்க 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 எங்களுக்கு இந்த 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 தனுகரண புவன புவங்கள்ல இருக்கிற இந்த மாயை நீங்குது. திருப்பூவல்லி வந்து பாடுறது எங்கட மாயை நீங்கிறதுக்கு. பூவல்லி கொய்யாமே கொய்யாமே என்ற இதுகளை நீக்கிறதுதான். சரி அண்டிபடி உங்க திருவுந்தியார் ஞான வெற்றி திருவுந்தியார் பதிகம் முழுவதும் உந்தி வர என்று வருகிறது. எனவே இது உந்தி வரத்தல் என்னும் விளையாட்டு வகையை சேர்ந்ததாகும். ஆர் என்பது விளையாட்டின் சிறப்பை குறிக்கும். மகளிர் சிலர் கூடி கைகள் இரண்டையும் மேலே தூக்கி இருபக்கமும் நீட்டி வானில் பறப்பது போல் இரு கால்களையும் சேர்த்து பெருவிரல் நுனியில் நின்று கொண்டு பாடி ஆடும் ஒரு ஆட்ட வகை திருவுந்தியார் ஆகும். நாங்களுக்கு திருவுந்தியார்னு தெரியா, நாங்களும் விளையாடுனதானே. ஞான வெற்றி எல்லாரும் சேர்ந்தோன்னு கையெத்தி கொண்டு இல்லத்துல சாவாம அப்படி பாவி பறந்து போறதான் வட்டம் பட்டவன் கைய பிடிச்சு பறவை மாதிரி எப்படி ஒரு ஆளுக்கு பிறகு ஒரு ஆளா போறவன் தோல்ல கையை வச்சுக்கொண்டு வெலம் வாடுறது எல்லாம் விளங்காம செய்ததான். மும்மல காரியமாக பேராற்றலினால் அழிந்தமையையும் தக்கஞ்சாக ஒளிந்ததையும் அதனால் சூரியன் இந்திரன் முதலிய தேவர்கள் அகங்காரம் ஒடுங்கியமையும் அறிவிக்கப்படுதலின் ஞான வெற்றி ஆயிற்று. திருவுந்தியார்ல வந்து அகங்காரம் எல்லாம் ஒடுங்குறது. என்ன அகங்காரங்கள் ஒடுங்குறது இல்ல உந்தி வர அந்த வெளியில பறக்க பண்றது ஞான வெற்றி. இப்ப அதிகத்தை படனம் செய்யும் போது மும்மல பிணிப்பும் நம்மை விட்டு அகல அவற்றை நாம் வெல்ல முடியும். வழக்குகளில் வெற்றி பெற உழைபவர்கள் இப்பதிகத்தை இடைவிடாது படனம் செய்து இதுவும் சந்தோஷமா படிக்கோம். நாங்கள் வளைந்தது வில்லு வளைந்தது சரியான ஒரு இது சொல்லி கிடக்கு. வழக்குகளை வெற்றி பெறணும்னா இதை படிக்கட்டான். உந்தி வர திருத்தோணக்கம் என்ன சொல்ற? தோல் நோக்கம் இருக்கான். தோல் நோக்கம் அதான் நான் சொன்னேன், தோல்ல வச்சுக்கொண்டு ரவுண்ட் அடிக்கிறது. தோல் சக நோக்கம். மகளிர் சிலர் சேர்ந்து ஒருவர் தோளை மற்றொரு இது பாத்தீங்களா, இது நீங்க சொன்ன மற்றொரு பொத்திய கையை கொட்டி விளையாடுவது தோநோக்கம் என்னும் மகளிர் விளையாட்டு. பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்சம் என்பது உயிரற்ற சட உலகத்தை உயிர்களுக்குள் உடல் ஆகிய உலகத்தை குறிக்கும். சுத்தி என்பது அதான் பிரபஞ்ச சுத்தி. தூய்மையா இருக்கிறது தான் பிரபஞ்ச சுத்தி. பிரபஞ்ச சுத்தி என்பது இறைவன் உயிர்களின் மீது வைத்துள்ள பெருங்கருணை காரணமாக இவ்விருவகை உலகங்களிலும் அத்துவதமாய் கலந்து நிற்பதை எண்ண எண்ண உயிர்கள் மும்மல நீக்கம் பெற்று தூய்மை அடையும் என்பதை குறிக்கும். இறைவனை புகழ்ந்து முற்றோதல் செய்ய ராணியக்கா எங்களுக்கு திருவாசகத்தை வகுப்பெடுக்க இறைவன் அருள் புரிந்தார். கொண்டிருக்கிறார்.
அதே உண்மையில நேரம் இந்த விளக்கத்தையும் எங்களுக்கு எங்களே கடவுள் தாராரு. ம். பெரிய அதிசயம் என்ன? கொண்டு கொண்டு அப்படியே பிணைஞ்சிருக்கு. அப்ப அது எங்களுக்கு ஆ, முற்றதல் படிக்க எப்படி படிக்கிறேன்டா தெரியாமலே படிச்சான். பிறகு அதான் உணர்ந்து படிச்சோம். படிக்க ஒவ்வொரு தலையங்கத்தையும் உணர்ந்து விளங்கி என்று ம், படிச்சோம். பிறகு பத்தாவதுக்கு இவியல் சைவ புலவர் சங்கம் வந்து எங்களுக்கு இதை நல்ல வடிவா விளங்கப்படுத்துச்சு. விளங்க இப்ப ம், அதுக்கும் மேலாலே எங்களுக்கு இப்படி தனித்தனியா இப்படி ஒரு ம். பொக்கிஷம் மாதிரி அதான் இருக்குது. தலையங்கத்து என்னென்னமா இருக்குன்னு ஓ சொல்லு. ஓ ஓ ம், ஓ ம். அதான் நாங்கள் உந்தி வரேன்னு சொல்றேன். வர 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 ஆ, வர வர வரன்னு ஒரு ஆள்ல தோல்ல கை வச்சு கொண்டு அப்படி ரவுண்டா வாரது. ஆ, சரி. சின்ன ம், பிள்ளைகள படியங்களும் சேர்றான் அதுக்குள்ள. அப்ப பிரபஞ்ச சுத்தி என்பது இறைவன் உயிர்கள் மீது வைத்துள்ள பெருங்கருணை காரணமாக ம். இவ்விரு வகை உலகங்களிலும் அத்து அத்துவிதமாக பிரபஞ்ச சுத்தி என்றது இந்த ம், இறைவன் உயிர்கள்ல வச்சு அந்த இரு வகை உலகங்களிலும் அத்துவிதமாக கலந்து நிற்பதை எண்ண உயிர்கள் மும்மல நீக்கம் பெற்று நாங்கள் இந்த பிரபஞ்ச சுத்தியில இந்த இறைவனை நாங்க நினைச்சு படிக்க எங்களுக்கு இந்த மும்மல நீக்கம் கொஞ்சம் பெற்று நாங்க ம். தூய்மை அடையும் என்பதை குறிக்குதனே பிரபஞ்ச சுத்தி என்னும் கருத்துரை குறிக்கிறது. இவ்வுண்மையை மும்மலன் நீங்குது. இன்மையை அவையில படிச்சவா பிரபஞ்ச சுத்தி என்பது இறைவன் அது உயிர்கள் மீது படிச்சிட்டீங்கள். மூன்றாவது பந்தி ஓகே படி. இவ்வுண்மையை பேய் தேர் முக உறும் பேதை குணம் ஆகாமே. பேய் தேரண்டா எங்கனையோ காணல் வருது. நீர். ராணியக்கா பேய் தேரண்டா காணல் நீர். காணல் நீர்ண்டா என்ன? காணல் நீர் மிராஜ் காணல் நீர்ண்டா என்ன? காணல் நீரண்டா அப்படி நீர் போல ஓடிக்கொண்டே இருக்குமா? இருக்கிறது. நீர் இல்ல, அங்கே இல்லை. நீங்கள் இப்படி போக உங்களுக்கு முன்னால ஒரு நீர் மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணு அந்த கிட்ட வெயிலுக்கு அப்படி கொண்டு வாரது மிராஜ் என்று. அது அந்த வெக்க கூடினா அப்படி வாரது என்ன? அந்த ரோட்ல ஓ, இருக்குமே மிராஜ். தண்ணி இருக்கு மாதிரி நீங்க இருக்கு. தண்ணீர் கண்டு கிட்ட போக அங்க தண்ணி இராது. ஆனா உங்களுக்கு முன்னால தூரத்துல தண்ணி காணல் நீரை மான் கண்டது போல அந்த மான் நினைக்குமா உண்மையான நீர்னா கிட்ட போனா நீர் தான். அதுதான் இந்த பேய். ஏன்னா எங்களுக்குமே அப்படித்தான் இருக்கிற ரோட்ல. ஓ அது மானுக்கு விளங்காதானே, அது குடிக்க ஓடுறதாக்கும். அப்ப பேர் முகக்க உறும் பேதை குணமாகாமே என்னும் பாடற்பகுதி தெளிவுறுத்துறதே இந்த காணல் நீர் என்று சொல்றது. காணல் நீர் பேதை குணம் என்பது பிரபஞ்சம் பற்றிய மயக்கறிவாகும். பேதை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பற்றிய ஒரு மயக்கறிவு. நாங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். கீழே வருது பாங்க, பேய்த்தேர் என்பது உள்ளது போல் தோன்றும் காணல் நீர். வாசிங்க உங்களுக்கு விளங்க. ஓகே. உண்மையை பெய்தேர் முகக்கு உறும் பேதை குணமாகாமே என்னும் பாடற்பகுதி தெளிவுறுத்துகின்றது. பேதை குணம் என்பது பிரபஞ்சம் பற்றிய மயக்க அறிவு ஆகும். பெய்தேர் என்பது உள்ளது போல் தோன்றும் காணல் நீர் ஆகும். அந்த பாடல்ல அந்த வசனம் வருகுது போல. அதான் அதை புரிம்ப எடுத்து திருத்தம் நோக்கம். இல்ல பிரபஞ்ச சுத்தி அண்டா இந்த பிரபஞ்சத்தை சுத்தி செய்ய எங்களோட ஆன்மாவும் இந்த மும்மலத்திலிருந்து நீக்கம் வருகிறது. திருப்பொன்னூசல் வாசிங்க. திருப்பொன்னூசல் திரு சக பொன் சக ஊசல். திருப்பொன்னூசல் ஊசல் உச்சற்பலகை பொன்னால் செய்யப்பட்ட ஊஞ்சல் சுத்தி என்று சொன்னீங்களா? அந்த பிரேக்கெட்டுக்கு போட்டிருக்கு. இல்ல சொல்லல. அருட்சுத்தி. பொன்னூசல் அருட்சுத்தி. பொன்னூசல் எனப்படும். இரு பக்கங்களிலும் கயிறு கட்டி விட்டத்தில் தொங்கவிட்ட ஊஞ்சலில் மகளிர் ஆடி ஆடி விளையாடுவர். பொன் என்ற சொற்கு அழகு என்ற பொருளும் உண்டு. எனவே பொன்னூசல் என்பதை அழகிய ஊஞ்சல் என்றும் கூறலாம். அருள் சகசக்தி சுத்தி. அருள் சக சுத்தி அருட்சுத்தி. அருள் என்பது இறைவனோடு இரண்டரை கலந்து அவனை விட்டு பிரியாது இருக்கிற அருளாற்றல் ஆகும். இந்த அருட்சக்தியே இறைவனோடு இயந்து நின்று ஐந்தொழில் ஆற்றுகின்றது. சுத்தி என்பது தூய்மை அடைதல். உயிர்களின் மும்மல பிணிப்பை படிமுறையில் நீக்கும் பொருட்டு
மறைப்பாற்றலாக நின்று தூய்மைப்படுத்துவது இந்த அருளால். மறைஞ்சு நின்று அதான் திரோதான சக்தி. மறைஞ்சு நின்று துன்பங்களை தர 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 நாங்கள் அப்ப சிந்திக்கிறோம், ஏன் எங்களுக்கு துன்பம் பெருகுது. திரோதான ஆற்றல் எந்த நேரம் எங்களுக்கு ஆணவ மெலத்தை தந்து எங்களுக்கு மறைப்பாற்றலை தர நாங்கள் சிந்திக்கிறோம், ஏன் இந்த கஷ்டம் பெறுதுன்னுட்டு தான் இறைவனை நினைச்சு கும்பிடுறோம். அப்ப மறைந்து நின்று இந்த திரோதான சக்தியாக மறைப்பாற்றல் சக்தி இருக்கிறபடியாத்தான் நாங்கள் திருவரு சக்தியை நாடி போறோம், இல்லாட்டி போக மாட்டோம். தான் மறைந்து நின்று தூய்மைப்படுத்துகிறது இந்த அருளாற்றலே ஆகும். உயிர்களின் மும்மலம் நீக்கம் பெற்று அருள் ஒளி விளக்கமுற்று தூய்மை அடைதலே அருட்சுத்தி எனப்படும். அன்னை 10 ஆத்தும பூரணம். நான் படிக்கட்டேன். அன்னை 10 ஆத்தும பூரணம். அன்னை என்பது இங்கே அகப்பொருள் துறையால் செவிலித்தாயே கூறுகிறது. இந்த அகப்பொருள் என்றது இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து படிக்கிறது தான் அந்த அகப்பொருள். அப்ப செவிலித்தாய இந்த அன்னை வந்து செவிலித்தாயாகவும் சரி சின்ன இந்த இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த பாருங்க, அதான் ஒரு நாளும் படிக்கிறாங்க. செவிலித்தாயை குறிக்கிறது. செவிலித்தாய் என்றது தலைவி தலைவருடன் வாழும் மனை வாழ்க்கை சிறப்பை நற்றாய்க்கு வந்து ஊறும் 10 பாடல்களை கொண்டது. இந்த செவிலித்தாய் என்று சொல்றது யாரண்டா, இப்ப ஒரு பிள்ளைக்கு சொந்த தாய் இருக்கிறா, அந்த எடுத்து வளர்க்கிறதான் செவிலித்தாய் என்று சொல்றது. அப்ப சொந்த தாய் தான் இந்த திருவருட் சக்தி. செவிலித்தாயை சொல்றது இந்த மறைப்பாற்றலாகிய திரோதான சக்தி. அதை விளங்கி கொள்ளுங்க. ஏன் இந்த செவிலித்தாய கொண்டு இதுல போடினம். அன்னை 10 அன்னை என்பது இங்க அகப்பொருள் துறையால் செவிலித்தாயை குறிக்கிறது. செவிலித்தாய் தலைவி தலைவருடன் வாழும் மனை வாழ்க்கை சிறப்பை நற்றாய் என்றதுதான் இந்த தலைவி. அப்ப உவந்து கூறும் 10 இந்த செவிலித்தாய் வளர்க்கிறதாய் அந்த பிள்ளைய பற்றி அந்த சொந்த தாய்க்கு சொல்லுறதுதானா அன்னை 10. விளங்கினதே என்ன சொன்ன நான் இப்ப சொல்லுவேன். வளர்ப்பு தாய் வளர்க்கிற தாய், வளர்ப்பு தாய் வந்து தாய்க்கு சொல்றதுதான் அன்னை 10. அன்னை 10 அப்ப உண்மையான தாய்க்கு சொல்றது. அவ சொல்லுறா பிள்ளைய பற்றி செவிலித்தாயிலண்டா வளர்க்கிறதாய். அது தெரியும் தானே செவிலித்தாய். அது அப்படி சைவ சித்தாந்தத்துல நர்ஸ் இல்ல, அந்த வளர்க்கிற தாய் தான் செவிலித்தாய். அப்ப செவிலித்தாய் தலைவி வந்து அதுதான் பிள்ளை மகள். தலைவிதான் மகள். அந்த பிள்ளைய வளர்க்கிறவ செவிலித்தாய். அந்த தலைவியின் உண்மையான தாய் தான் இந்த நெட்டாய். அந்த உண்மையான தாயை சொல்றது சக்தி அண்டு, இந்த செவிலித்தாயை சொல்றது திரோதான சக்தி அண்டு. அப்ப இப்ப இந்த திரோதான சக்தி இந்த திருவருட்சக்திக்கு எடுத்து சொல்லுது. யார பற்றி? இந்த மகளை பற்றி எடுத்து சொல்லுது. அவள் உன்னை கும்பிடுறாள், உன்னை இதன்றாள், உன்னை நினைக்கிறாள், அவளுக்கு நல்ல வழிய காட்டு, சிவருமான காட்டுன்னு செவிலித்தாய் இந்த நெட்டாய்க்கு சொல்லுது. விளங்கினது உங்களுக்கு விளங்கு முன்னுக்குள்ள பார்க்க பாருங்க. ஆத்மா உயிர் பூரணம் நிறைவு. உயிர் இறைவனுடைய திருவடிகளை சார்ந்து மலப்பிணியிலிருந்து முழுவதும் நீங்க பெற்று குறை நீங்கி நிறைவு அடைந்து பேரின்ப பேட்டினை பெற்று நிற்பதே உயிர்க்கு நிறைவு ஆகும். அகதே ஆத்ம பூரணம். அப்ப என்ன பண்றது? இங்க இதுல வந்த தலைவி மாணிக்க வாசகராகவும் தலைவன் இறைவனாகவும் வச்சு அந்த திரோதான சக்தியாகிய செவிலித்தாய் நற்றாய் ஆகிய அருட்சக்திக்கு சொன்னதுதான் இந்த அன்னை 10. அதை மாணிக்க வாசகர் படிச்சிருக்கிறார். அவர் என்ன தலைவியை நாங்கள் ஆன்மாக்களாகவும் தலைவனை இறைவனாகவும் வைத்து இந்த செவிலித்தாய் திரோதான சக்தியாகவும் வச்சு நற்றாய அருட்சக்தியாகவும் வச்சு படிக்கிறார்.
இப்ப இப்பதிகத்துள்ள 10 பாட்டுகளிலும் அன்னே என்னும் தொடர் ஒவ்வொரு பாட்டிலும் 2 தடவைகள் வருகிறது. அன்னே என்னும் என்று முதலில் சொல்லுவது தாயே என்னிடத்தில் செலவி சொல்வதாவது என்று சொல்ல தொடங்குவதை குறிக்கும். அவ்வாறு தலைவி என்றார் ஆன்மாக்கள் சொல்ல தொடங்குவது குறிக்கும். அவ்வாறு 2வது தடவை சொல்லுவது அங்கு நடந்த வியப்புறு நிகழ்ச்சிகளை சொல்வதை குறிக்கும். தலைவி குறிக்குது. தலைவி என்றது ஆன்மா இல்ல பிள்ளை, ஆன்மாக்களை வச்சுதான் சொல்லினோம். தலைவி ஆன்மா, அதாவது மாணிக்க வாசகர், தலைவன் சிவபெருமான், செவிலித்தாய் திரோதான சக்தி, நற்றாய் திருவருட் சக்தி. இப்ப இந்த செவிலித்தாய் கொஞ்சம் பாருங்க, அன்னை என்பது இங்கே அகப்பொருள் துறையால் செவிலித்தாயை குறிக்கிறது. செவிலித்தாய் தலைவி தலைவனுடன் வாழும் மனை வாழ்க்கை சிறப்பை தலைவன் இந்த மாணிக்க வாசகர் தலைவியாகவும் சிவபெருமான் தலைவனாகவும் அந்த வாழ்க்கையை எப்படி இந்த ஆன்மாக்கள் இந்த இறைவனோட அன்பை செலுத்துது என்றத இந்த செவிலித்தாய் சிறப்பை நற்றாய்க்கு கூறுது. செவிலித்தாய் திரோதான சக்தி மறைச்சு கொண்டிருக்குதல்லோ, ஆணவ மெலப்பால போயிருக்கிறோமல்லோ, அந்த திரோதான சக்தி போய் சொல்லுது, இவ்வளவு துன்பம் எல்லாம் பட்டுட்டுது, இப்ப உன்னை நினைக்க தொடங்கிட்டுது, சிவபெருமான நினைக்க துவங்கிட்டுது, ஆனபடியா அதுக்கு நீ கொஞ்சம் நல்ல இதுகளை செய், நல்லதை காட்டு என்று இந்த நற்றாய்க்கு சொல்ல. அப்படியானதுதான் நம்ம இந்த 10 பாட்டு. இப்பதிகத்தில் உள்ள 10 பாட்டிலும் நாங்கள் திருக்கோவையார்ல இது விளக்கமா படிச்ச நாங்கள் செவிலித்தாயண்டார் நெட்டாயண்டார். அப்ப இந்த இப்பதிகத்தில் உள்ள 10 பாட்டுகளிலும் அன்னே என்னும் தொடர்பா ஒவ்வொரு பாட்டிலும் 2 தடவைகள் வருகிறது. அன்னே என்னும் என்று முதலில் சொல்வது தாயே தாயே தாயே. யார் அன்னே? இங்க அன்னே என்றார் சொன்னவர்? என்பது இங்க செவிலித்தாய அன்னே என்னும் தொடர் ஒவ்வொரு பாடி 2 தடவை. அன்னே என்று முதலில் சொல்வது தாயே என்னிடத்தில் தலைவி சொல்வதாவது, தலைவி என்ற ஆன்மாதான் இவை முறையிடும் என்று சொல்ல தொடங்குவதை அவ்வாறே 2வது தடவை சொல்வது அங்கு நடந்த வியப்புறு நிகழ்ச்சிகளை சொல்வதை குறிக்கும். அப்ப குயிற்பத்துக்கு போறோம். ஆத்தும விளக்கம். சோலையில் வாழும் ஒரு குயிலை நோக்கி கூறும் 10 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் குயிற்பத்தாகும். திருப்பெருந்துறையில் தம்மை விட்டு சென்ற இறைவனை பிரிவாற்றமையால் மனம் வருந்தி செய்தி அருளியது. இது ஒரு தலைவி பிரிவாற்றமையினாலே வருத்தமுற்ற நிலையில் தன் தலைவனிடத்தில் ஒரு குயிலை தூதாக அனுப்புவது போல் சொல்லி இருப்பது. இங்க பாருங்க, ஒரு தலைவி மாணிக்கவாசகர் தலைவி தலைவனிடத்தில் தூது அனுப்புவாள், இறைவனிட தூதுவ குயிலை அனுப்புவது சொல்லியிருப்பது. அகப்பொருள் துறையால் நெய்தல் தினத்துக்குரிய இடங்கள் பகுதியை சேர்ந்த பனுவல். நெய்தல் என்ன வரும்? எது நெய்தல்? நெய்தல் கடலோட சேர்ந்த இடம், கடலும் சார்ந்த இடம். அப்ப இது போய் முறையிடுது, குயிலுக்குள்ளால செய்தி விடுகிறார் மாணிக்கவாசகர். அங்க தலைவி மாணிக்கவாசகர், ஆனா அது எங்களுக்கு தலைவி என்றதா ஆன்மாக்கள் என்றதா நீங்களும் எடுக்கும், எங்களுக்காக மாணிக்கவாசகர் இது படித்தது. அகப்பொருள் துறையால் நெய்தல் தினக்குரிய இடங்கள் பகுதியை சேர்ந்த பெண்கள். ஆத்மா உயிர், இரக்கம் வருத்தம், உயிரும் இறைவனும் இருவேறு பொருளாக இருப்பினும் ஒன்றினை விட்டு மற்றொன்று பிரியாது, 2 கலந்து நிற்கும் அத்துவித நிலைமையை உடையன. அதுக்காகத்தான் இவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம். இந்த அத்துவித நிலைமைக்கு உயிரும் இறைவனும் கட்டு நிலை என்றா பெத்த நிலையில் ஆன்மாக்கள் அந்த 36 தத்துவங்களை பெற்ற நிலையில் உயிர் அந்த அத்துவித நிலையினை அறியாமல் இருக்கிறது. அந்த பெத்த 36 தத்துவங்கள் இருக்கேங்க இந்த உயிருக்கு இந்த அத்துவித நிலை தெரியல. வீட்டு நிலையில் இறைவனோடு 2 கலந்திருத்தலை உணர்கிறது. வீட்டு நிலையில தான், அதாவது முத்து நிலையில தான் இறைவனோட தான் சேர்ந்திருக்கிறது அந்த உயிர் இவ்வாறு உணர்ந்த பின்பு இறைவனை மறந்து நிற்பதற்கு தாங்கொணா வருத்தம் உருகிறது உயிர். அப்ப இப்படி உணர்ந்து இப்ப எங்களை சும்மா பாருங்கோ, இவ்வளவு நாளும் நாங்கள் இந்த 36 தத்துவங்கள்ண்டா என்ன, கட்டு நிலையண்டா என்ன, பெத்த நிலையண்டா என்ன, வீட்டு நிலையண்டா என்ன ஒன்னும் தெரியாம இருந்த நாங்கள் இப்ப நாங்கள் அதை உணர்ந்துட்டோம். இதுதான் பெத்த நிலை, இதுதான் முத்து. அப்ப இறைவனை மறந்து நிற்பதற்கு தாங்கொணா வருத்தம் உருகிறது. இப்ப எங்களுக்கு இறைவனை ஒரு எல்லா நேரம் மறந்து நிற்க விரும்பு. இதனையே
ஆத்துமை இரக்கம் என்னும் கருத்து. இப்ப மாணிக்கவாசகர் இறைவனை மறந்து நிக்க அவரால் முடியல. ஒவ்வொரு கணமும் அவர் அழுகிறார். அப்ப என்னும் கருத்துரை வருது. பக்குவப்பட்ட ஆண்மை இலக்கணம் இப்பதிகத்தில் காண சூப்பர் விளக்கங்கள். அண்டி படியுங்கோ. திருச்சதாங்கம் திரு தசாங்கம். சொல்லப்படுது கமலா. கீதமினிய குயிலேண்டு குயிலிட்டதான் மாணிக்க வாசகர் சொல்லுறார். போய் சொல்லு படியுங்கோ பாட்டு. கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால் சோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வர கூவாய். என்ன உங்களுக்கு விளங்க இல்லையா? குயிலிட்ட கூப்பிட்டு மாணிக்கவாசகர் சொல்றாரு போய் சொல்லு ஆதி குணம். அண்டி படியுங்க அடுத்த தலையங்க. அரசன் ஒருவன் தன் மக்களை துன்பத்தில் நின்றும் காத்து நல்லாட்சி விடுவதற்கு அவனுக்கு 10 உறுப்புகள் துணையாக நிற்கின்றன. அவை வருமாறு: ஆமம், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார், கொடி ஆகியன. மாலை, கொடி ஆகியன. தசமண்டா 10, அங்கமண்டா உறுப்பு. அப்ப திரு தசாங்கம். அப்ப இந்த தசாங்கம் 10 இதுதான் ஒவ்வொரு பாட்டிலையும் வாரது. அந்த திருத்தசாங்கத்தை படிக்க நாங்கள் இந்த நாமம், நாடு, ஊர், ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தேர், கொடியன்னு இந்த 10 ஒவ்வொரு பாட்டிலையும் வரும். அப்ப அந்த 10 பாட்டையும் படிக்க நாங்கள் அந்த இந்த 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 தசம் இந்த 10ஐயும் நாங்கள் ஒரு குறிப்பிட்டு அதை அழுத்தி படிக்க வேணும். அப்பதான் அந்த திருத்தசாங்கம் படிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வரும். நான் என்ன பார்க்க ஒரு தரும் அதை வந்தோடனே நான் அதுல ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். மற்றவே அதை கவனிக்கிறவே எனக்கு அது தெரியாது. அது அண்டி படிங்க. அதுபோல உலகினை ஆளும் சிவபெருமானம் 10 உறுப்புகளை துணையாக கொண்டு மும்மல பிணிப்பினால் உண்டாகும் துன்பத்திலிருந்தும் உயிர்களை காத்து பேரின்பம் அடைய செய்கிறான் என்பதை உணர்த்தும் பொருட்டு திருச்சதாங்கம் பாடப்படுகிறது. இறைவனுக்கும் உயிர்களுக்கு என்றும் இயல்பாக உள்ள தொடர்பு ஆண்டான் அடிமை முறையாகும். இறைவன் உயிர்களையும் பொருட்டே அவற்றை இயக்குகிறான். அவன் இயக்காமல் அவை இயங்கா. அவன் அறிவிக்க அவை அறிய மாட்டாது. ஆண்டான் ஆணைப்படியே அடிமை நடக்க கடமைப்பட்டவன். இறைவன் ஆண்டானாகவும் உயிர்கள் அடிமைகளாகவும் இன்னும் மீளா அடிமையாகவும் இருப்பதே உண்மை. இதே அடிமை கொண்ட முறைமை எனப்படும். எனக்கு படிச்சாப்பலாங்க 5 மணி விளங்குது. இது நல்லா விளங்குது என்றாலும் இன்னும் 30 தலையங்கம் இருக்குது, முடிக்க மாட்டோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.